ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் உடன் உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ரைட். இது 44வது நாள் 45வது எபிசோட் நவம்பர் 19 அன்று ஒளிவர பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட். இதில் வந்து மஞ்சளுடைய கேப்டன்சி டாஸ்க்கை வந்து பிடுங்கிறதுக்காக எல்லாரும் பண்ணதும் சாச்சனாவுடைய டாக்ஸிக்கான பிஹேவியரும் இந்த லைவ் செஷனில் பேசுனது உங்களுக்கு இரண்டாம் பாகமாக கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் அண்ட் வாட்ச் இட். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் மூலமாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். இந்தியன் UK அக்கௌண்ட் அண்ட் பேபல் அக்கௌண்ட்டும் அதிலேயே இருக்கு. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். செகண்ட் பார்ட்டை எதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்க. செகண்ட் பார்ட் என்னன்னா 21 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு அப்படின்றதுல நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஜாக்கி. ஓகே. 54 நிமிடங்கள் இருக்கு. தேங்க்யூ. ஓகேங்களா? 21 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு பேசுவாங்க. இந்த கூட்டு வச்சு பேசும்போதே கடைசியாக அழ போறாங்கன்னு ஒன்று. அதே மாதிரி தான் நான் இப்போ போய் கேட்டு வரேன் சௌந்தர்யிட்ட போய் என்னதானே நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அழுவாங்கன்னு வச்சுக்காங்க. எல்லாத்த விட அவங்களுக்கு செமையான ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கு ஜாக்கி. எல்லாரையும் ஒரே இடத்துல இருந்தா இதை தானே காட்டி ஆகணும். ரெண்டாவது எல்லாரும் வந்து உடனே அன்ஷிதா ஓடியாந்துருவாங்க பாருங்க. ஆமா அப்படின்னு அன்ஷிதா பயப்படுவாங்க. இல்ல சாச்சுனா நான் இன்னைக்கு ஃபுட் விஷயத்துக்கே நான் சொல்லலான்னு வந்தேன், ஆனா நீ என்ன சொல்ற எனக்கு பயமா இருக்கும் உன்னை சொல்றதுக்கே அப்படின்னு. அப்படின்னா அங்க டாடியோடைய லிட்டில் பிரின்சஸ் அது ஒண்ணு வந்து இதுல உண்மையிலே ஜாக்லின் சொன்னதான் நீ கரெக்டா இருக்கும். டேய் நான் வந்து எங்க அடம் பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் எங்க அடம் பிடிக்கிறேன் சொல்லுங்க. எங்க அடம் பிடிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. சோ அந்த மாதிரி கேட்பாங்க ஜாக்கி. ஜாக்லின் சொல்லுவாங்க அடுத்த வாட்டி அடம் முடிக்கிறப்ப அதோ பெரிய படம் முடிக்கிறேன்னு கூட்டு சொல்றேன். இதை தவிர்த்து வேற எப்படி உங்களை இது பண்ண முடியும்? அப்பதான் அவங்க மாத்திக்குவாங்களா, நான் விளையாடுறேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஜாக்லின் கிட்ட இன்னொரு விஷயமும் நல்லா இருக்கும். ஏமா அதாவது என்னது பெட்டர் ஆப்ஷனா வந்து வேற யாரையாவது தேடலாம் அப்படிங்கறத நான் சொன்னேன் அப்படிங்கிற மஞ்சரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்ப நான் பண்ணலனாலும் இது உடனே இவங்க நான் பண்ணலையா ஏன்டி எப்ப பாரு என்னது நான் இப்படி பண்ணாங்க இவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நான் பண்ணலையா, அப்ப நான் சமைக்கலையா, எல்லாத்துக்குமே ஏன் சாச்சனா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? உன்னால வந்து ஒரு கண்டென்ட்டாவே இருக்க முடியாதா லைஃப்ல? அதாவது கண்டென்ட்னா வந்து திருப்தியாவே இருக்க முடியாதா லைஃப்ல அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ டாஸ்க் பண்ணேன், டாஸ்க்கு போனேன் அப்படின்னு சொன்னா நான் எங்க டாஸ்க்கு போனேன்னு திரும்பியும் கேட்கிறேன். இவ்வளோ டாஸ்க் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உன்னால யோசிக்கவே முடியாதா? அப்ப பவித்ரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன்னை டாஸ்க்கு ஒரு தடவை நீ போறதுக்கான காரணம் என்னன்னா உனக்காக இன்னொருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து 2 மணி நேரம் லைவ் ஆகுது. அந்த பேசினது சாச்சனா பேச 2 மணி நேரமா. இந்த 2 மணி நேரமும் வந்து சாச்சனா ஜாக்லின், சாச்சனா பவி, சாச்சனா அன்ஷிகா, சாச்சனா தர்ஷிகா, சாச்சனா சவுண்ட் எல்லா இடத்துக்கும் பேசி பாத்தீங்களா கடைசியா வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க நீங்க சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு அழுகுறாங்க தமால்னு. அதுதான் அதுக்கு தர்ஷிகாவும் சொல்லுவாங்க, உனக்கு இந்த முட்டை விஷயத்திலே தர்ஷிகா காலையிலே சொல்லுவாங்க, யாரா சமைக்கிறோமோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்லிடு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து சாம்பார்ல கத்திரிக்காய் போட்டா நீ சாப்பிட மாட்டேன்னு அப்புறம் வந்து சொல்றேன், உனக்கு திருப்பி இன்னொன்னு செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அடம் பிடிச்சிட்டு நான் எங்க அடம் பிடிக்கிறேன்னு கேக்குறாங்க. அது எப்படி அது சரியாகும்னு எனக்கு தெரியலையே. தட்ஸ் ஆல். ஒண்ணுமே அங்க வந்து சொல்றதுக்கு இல்ல மயிலாடு அப்படின்னு இருக்கு. சின்ன பொண்ணு அப்படின்றது வந்து எங்களுக்கும் இருக்கு. சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருவரையும் சொல்லிட்டு இருக்காத. பவித்ரா சொல்லுவாங்க நம்ம இந்த ஏஜ் கிராஸ் பண்ணி வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்போம்ட்டு. இத்தனை பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருந்தும் நீ தப்பு பண்றேங்கிறத தான் உனக்கிட்ட சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொன்னா மஞ்சரியை போய் எடுத்துன்னு போய் இன்னைக்கு வந்து பேட்ச் எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்க. நீ எப்படி சொல்ல என்ன பத்தி அதுதான் மேட்டர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ரூல் பிரேக் பண்ணது வந்து பண்றது தப்பு. இதுக்கு அடுத்து ஜாக்கி கூச்சு வாப்பா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்கறதுக்கு குதிச்சு வர சொன்னா இவர் ஹீரோயிசம் காட்டுறது குதிச்சு வந்துருவார். யாரு? நம்ம ராணவ். எல்லாருமே இந்த பக்கம் இருப்பாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து தலைவலின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அருண் தான் ஏத்தி விடுவாரு. தலைவலிக்கு தாண்டா போய் தண்ணி கூடுறா அப்படிலாம் சொல்லி அருண் ஏத்தி விட ஆரம்பிச்சோடனே இவர் அதை கேட்டுதான் இந்த பக்கம் வந்துருவாரு. வந்த உடனே இவங்களுக்கு ஃபன் டாஸ்க் கொடுக்கும் பொழுதே மஞ்சரி சொல்லுவாங்க, எதுக்கு இப்ப ஃபன் டாஸ்க் கொடுக்குறீங்க அவருக்கு? அவரு ரூல்ஸை மீறி வந்திருக்காரு, ரூல்ஸ் மீறி வர்றது தப்பு. இவ்வளவுதான் வந்து மஞ்சரி சொன்ன விஷயங்கள். அதுக்காக தான் இந்த இவ்வளவு பேச்சு. இப்ப நான் மஞ்சரி சொன்ன விஷயங்கள நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்க, ராணுவ பண்ணதால நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். தீபக்கு எதுக்கு இந்த பக்கம் வான் கூப்பிட்டாரு?
இப்ப நீங்க எல்லாரும் வந்து இந்த வீட்ல ஒரே மாதிரி நடத்தணும், எவ்ரிபடி ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிலாம் அது இங்கிலீஷ்ல கடைசியா அவர் சொல்லி அதை படம் முடிக்கும் போது வில்ல வந்து திரும்ப வரல, அந்த மாதிரி தான் தீபக் பண்ணுவாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாரி அப்படின்ற இதுதான். அப்ப நீங்க எதுக்கு அவர் இந்த பக்கம் குதிச்சு வர சொன்னீங்க? இத்தனைக்கும் அவங்க சொல்லுவாங்க, போனாம் ப்ரோ நான் வந்து டாஸ்க் கொடுக்கணும், எதுக்கு கூப்பிடுறீங்க, இல்லமா பேசிக்குமா, இல்ல அதாவது உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து அவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணார். அவ்வளவுதான். அறிவில் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுங்க? அதேதான், அது கேட்டுட்டா அதோட முடிஞ்சது கதை. அதாவது இந்த 25 வருஷமும் க்ளோஸ், முடிஞ்சு மொத்தமா க்ளோஸ். இப்பயே நிறைய இடத்துல க்ளோஸ் தான் வச்சுக்காங்க. சோ அவரை குதிக்க வச்சுட்டு இந்த பக்கம் வாடா நீங்க அப்படின்னு கூப்பிட்டு, இப்ப இப்ப என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவார் அவர். ஓகே, ராணவ எல்லாருமே ஏங்க இவங்க எல்லாம் கத்துறாங்கன்னு உடனே இவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாரும் எடுத்துக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் அருண் ஆரம்பிப்பாரு. மோகே அவங்க அவ்வளவு சீரியஸா டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க, தூங்குனா காஃபி கொடுத்தா சரிட போகுது. இது நீங்க இருக்கும்போது காஃபி கொடுத்தா இப்ப என்ன ஒரு அதை எப்படி மாத்திட்டாருன்னா ஜாக்கி, நான் கேப்டனா இருக்கும்போது தான் நீங்க எல்லாம் பாட்டு பாடினீங்க, ஏதாவது சொன்னீங்க, அதை நான் மாக்கிங் எடுத்துக்கிட்டேனா? இங்க மாக்கிங் பிளஸ் இரிட்டேட்டிங்கா இருக்கிறப்பதான் இது பிரச்சனையாவே வருது. அவர் மாக்கிங் வந்து யார பண்றாருங்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி யார்கிட்ட நீங்க வந்து டென்ஷன் ஆவீங்கன்றது இருக்குல்ல. இப்ப தீபக் உங்களை வச்சு பாட்டு பாடினாருன்னா உங்களால கேள்வி கேட்க முடியாது, சூப்பரா இருக்கு நான் பாட்டு, நான் பண்ணாதான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அதே விஷயத்த வந்து ஜெஃப்ரியோ இல்ல வேற யாராவது உங்களுக்கு பண்ணட்டுமே, நான் சொல்றது ஆண்கள்ல பண்ணாலே எடுத்துப்பேன். அதுக்கு வந்து அந்த இதுவும் வந்து 1.5 மணி நேரமா ஜாக்கி அப்பா அருண் பேசிட்டு இருந்தது. 1.5 hours பேசி ஒரு கட்டத்துல அப்புறம் 1.5 hours பேசும்பொழுது ஒருத்தவங்க அவங்க கேப்டனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எப்படி பொறுமையா இருப்பாங்கன்னு கேக்குறேன். அதுதான் இன்னொன்னு, இன்னைக்கு வந்து அந்த இதை எடுக்கிறதே வந்து என்னன்னா, அது வந்து அந்த மாக்கிங்கே வந்து கேப்டன்சி வந்து அவன் அருண் இருந்த டைம்ல இருந்து நடந்ததுதான். அந்த பிரச்சனையை தான் இன்னைக்கு எடுத்து வந்து அந்த இதை பேட்சை புடுங்கினாரு. இப்ப இதுக்கப்புறம் கேப்டன்சியில் நடந்துக்கிற பிரச்சனையை தான் நீங்க பேசணும். அததான் நானும் கேட்டேன். அப்ப அன்னைக்கு எடுத்துட்டு வந்து விட்டா அது என்ன கதைன்றதுதான் எனக்கும் புரியல. இதே கேள்விதான் இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன். ஒரு டாஸ்க் ஒண்ணு வருதுன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுக்குறாங்கன்னா, போன வாரத்துல நடந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு பேட்ச் எடுப்பீங்க போலது. இப்பதான் பேட்ச் வந்திருக்கு, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை வச்சுதானே. இப்ப நான் பிக் பாஸ் கிட்டே கேட்டுருவேன், மஞ்சரி மாதிரி இருந்தா பிக் பாஸ் இப்பதான் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு அப்புறத்துல இருந்து வர டாஸ்க்ல இருந்து எடுத்தா போதும்ல. இப்ப ராஜாராணிக்கு யாருமே சப்போர்ட்டே இல்லைன்னு போது, இப்ப ஜெஃப்ரியே கேட்கலன்னா, ஃபர்ஸ்ட் சவுண்டும் இவங்களும் பேசலைன்னா, ஜாக்கும் பேசலைன்னா, உன் மனசாட்சின்ற அளவுக்கு தான் பேசுறாங்களா கோசரம். ஏன்னா சாச்சனை போய் நிக்குது. அப்ப வந்து அவங்களால வந்து அதை கடுமையா எதிர்க்கவே முடியாத அளவுக்கு சாக்லேட் வந்தனால தான் என்ன யோசிச்சு பாருங்க. எல்லாத்தோட கொடுமை, இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சவுண்டை வந்து நீ ஏன் வந்து தட்டி கேட்கலன்னு சவுண்டுக்கும் ஜாக்கை வந்து தட்டி கேட்கல, என்ன எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு இவங்கலாம் எதுக்கு வந்து எனக்கு உண்மையிலே நான் என்ன சொல்றேன், சின்ன பொண்ணுடா கண்ணை தொடச்சிட்டு கப்பாவை கையில கொடுத்துருங்க, நீங்க வந்து அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், வெளியில போய் உங்க பொண்ணா நடிச்சு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். இது என்னங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க இந்த பொண்ணு பேசுறதுன்னா அப்ப எல்லா எதுக்கு சவுண்டும் சண்டை போடுவோம் ஜாக்கு தடுக்கணும்னு எனக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. இது சார் உப்பு கேட்டதுக்கு மத்ததுக்கெல்லாம் எல்லாரையும் சொன்னார்ல சார், உப்பு இந்த வீட்டுல நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு வரல அப்படின்னாருல, அப்ப இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம வந்து ஒரு மாதிரி ஒதுக்குவோம் தெரியுமா, அது வந்து ரொம்ப வலிங்க, அது சொன்னா புரியாது, ரொம்ப கொடுமையா இருக்கும் அது. ஆக்சுவலி நான் பாத்துருக்கேன் ஜெகேதி, எங்க நம்ம நேசிக்கிறவங்களே நம்ம ஒதுக்குறது, அதான் எங்க பாத்துருக்கீங்க? அது எப்படி ஜெக சொல்ல முடியுங்க? அந்த மாதிரி வந்து ரொம்ப என்ன மேடம் 45 minutes ஒரு லைஃப்ல 45 minutes 45 seconds. ஓகே ரைட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதை பத்தி இல்ல உண்மையிலே அதுக்கெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஜாக்கி எல்லாருமே. எதுக்கு இந்த 45 minutes ஏதாவது நான் இப்ப எல்லாம் பேசுறேன்னா நீங்க அதை எடுத்துட்டு வரீங்க, அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நீங்க எடுத்துட்டு வரீங்கன்ற அளவுக்கு என்ன பேசுறாங்க. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். சார் ஜிபே அமௌண்ட்ல எவ்வளவு பாக்கி இருக்கு தெரியுமா எனக்கு ஆப்வியஸ்லி. சரி விடுங்க, இதுல சாச்சனா இந்த விஷயத்த முடிப்பாங்க. இந்த விஷயத்த முடிச்சதற்கு அப்புறம் அந்த இடத்துலயுமே வந்து அன்ஷிதா பேசுவாங்க, ஜாக்லின் பேசுவாங்க, அதுக்கப்புறம் யாரு ஜாக்கி பவித்ரா பேசுவாங்க. அவ்வளவுதான். நான் நிஜமாலுமே கேக்குறேன், தர்ஷிகாவா லவ் மூட்ல இருக்காங்கன்னா லவ் மூட்லயே தான் இருப்பாங்களா? பெருசா எதுவுமே பேச மாட்டாங்க அங்கேயும். எதுக்கு? சாச்சனாவுக்காக அவங்க அதை கூட ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நீங்க ஜாக்கி ஒரு மாதிரி உடனே அப்படியே ஒண்ணும் இல்ல, இங்க கமெண்ட் படிச்சுட்டு. ஓகே சரி
இதன் பிறகுதான் வந்து இவரு இந்த அக்ரெசிவ் மோடால இருக்கிறதுக்காக அந்த கேப்டனுக்கு அந்த வில்லை கொண்டு வந்தாங்கல்ல, 3 வில்லை, அவருக்கு 5 வில்லை கொடுத்தாங்க ரிப்பனு, இவங்களுக்கு 3 கொடுத்தாருல நியாயஸ்தானா. அந்த மாதிரி இருக்கிறது டீமே வந்து ஆண்கள் அணி தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், இதுல எவனோ பாதிக்கப்பட்டிருக்கானுங்க, உள்ளார எவனோ பாதிக்கப்பட்டிருக்கான் வச்சு. அதான் மாயாவும் பூர்ணிமாவும் போயிட்டாங்கன்றது இந்த டீமுக்கு தெரியல, அவங்களே நினைச்சிட்டு டாஸ்க் கொடுக்குற மாதிரியே இருக்குது எனக்கு. இல்ல அதுதான் புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவருக்கு 5, அந்த 5லே 1 எடுக்க வந்தாலே பதறுவாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்க அந்த உடல்மொழி கவனிச்சிருக்கீங்களா? நான் எல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அது நீங்க எடுக்கணும் எடுத்துக்காங்க, எடுக்கணும் எடுக்க இப்படியே போயிட்டே இருப்பாரு அருண். நான் கேக்குறத விட பாதி நேரம் போட்டிருந்தாதான் நீங்க எடுக்கிறதுக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அதுதான் நான் கண்ணுல தெரியும். என்னது சொல்றது, அது இங்க பேசுறதுக்கு ஆளு கிடையாது. பேசுற ஆளுங்களையும் வந்து நீயா சாச்சனா வந்து சண்டை போட்டா கேட்கலன்னு கேட்டு அந்த பொண்ணு அதுல இருந்தே ஆஃபுங்க, ஜாக்லின் அதுல இருந்தே ஆஃப். இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணைய கார்னர் பண்ணிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு. சரி விடுங்க. பேட்ச் எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இவங்க எடுத்துட்டு வரும்போது ஜெஃப்ரி பேசினதை நீங்க சொல்லல, என்ன நடந்ததுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது சாச்சனா வருவாங்க, சாச்சனா வந்து இவரை பத்தி பேச வரும்பொழுது ஜெஃப்ரி மட்டும் தான் கேள்வி கேட்பாரு. உனக்கு தோணுதா, நீ சொல்றது ரைட்டுன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு கேட்டு எழுந்து வந்து நின்று ஜெஃப்ரி தான் பேசுவாரு. அதாவது இப்ப கொடுத்துருக்காங்கன்னா இனிமேதான் இந்த டாஸ்க்குக்காக நீங்க பேசணும், இது ஒண்ணு. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா இனிமேல இருந்து பாருங்க அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு, அது கரெக்டா சொல்லுவாரு இவரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்துல இருந்தே நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பக்கம் கேட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டாரு ஜெஃப்ரி. உண்மையிலேயே நீங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் இவங்க அதை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் அதை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நானே கை தட்டின மொமெண்ட் ஜெஃப்ரிக்கு இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஜெஃப்ரி செய்வாரு. இதுக்கப்புறம் இவர் 3 நிமிஷம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்னு நான் அன்னைக்கு பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல ஜெஃப்ரி சொல்லும் போது இவங்க உடனே இறங்கி இருக்கணுங்க. அவன் ஜெஃப்ரி சொல்லுவாப்புல, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்க யாரும் யோகியம் கிடையாது, நீங்க எல்லாமே இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, இப்பதான் இந்த பச்சை பாயிண்ட் இந்த ரிப்பன் இப்பதான் வந்திருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க செய்யலாம். இல்ல அதுதான் அது வந்து அந்த பையனுக்கு அந்த சொல்லுவாப்புல இல்ல அப்பயே இதுக்கு நீங்க தான் நான் சொல்ல வந்து அதுதான், நீங்க தான் போராடணும்னு சொல்லும்போது அப்பயாவது உங்களுக்கு அதாவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிய வேணாம், நீங்க வந்து பேக்க முழிக்கலாம். ஒருத்தன் சொல்றான் நீங்களாம் இதுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கூட எதுவுமே வரலையேன்றதான் கொடுமை. தோணலன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தா மாத்திப்பேன் ஜாக்கி. நீங்க ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தோணலன்னு நான் சொன்ன விஷயத்துக்கு நான் அடுத்த வாட்டி அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிருக்கேன். நிறைய மாறி இருக்கு. எஸ் அக்ரீட். என்ன கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? இது நம்ம அதுக்கு ஆனந்தி அவங்க என்ன டீச்சர்ல இருந்து வரவே இல்லை போல இருக்கு. யாரு ஆம்பளைங்க பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு ஜாகி அவங்க ஆண்கள் பக்கம் போய் உட்கார்ந்துட்டு நாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல காரணம் காட்டிட்டு இருக்கு. எல்லாத்த விட சாச்சனா தப்பா பேசிருக்கு, ஜெஃப்ரிலாம் கேள்வி கேட்பாப்ல வந்து நின்னு ஜெஃப்ரி ஆண்கள் சைட்ல தான் இருக்காரு, ஒரு நியாயத்தை பேசுவார். நான் என்ன கேக்குறேன், நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், உப்பர்வாளான்னு சொல்றப்ப மேல கை கேட்டுறேன் அது கூட புரியலையான்ற மாதிரி. அப்ப இவங்க என்ன சொல்லிருக்கணும், முத்து நீங்க எடுத்ததே தப்பு, இந்த ஜெஃப்ரி சொல்றானே உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா முத்து அப்படின்னாவது கேட்கணும். அங்க அதையும் கேட்கல. இல்லங்க யாரை கேட்கணும்னு சொல்றீங்க? நம்ம ஆட்கள் தான் ஆண்களை கேட்கணும் ஜாக்கி. முத்து அதுக்கு முன்னாடி பேட்ச் எடுத்ததே தப்பு முத்து. ஜெஃப்ரி சொல்றாரு பாருங்க, இனிமே நடக்கிற விஷயத்துக்கு தானே முத்து இப்ப நீங்க வார்னிங் தான் கொடுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப இதை நீங்க கேட்கணும்ல, இப்ப இதை யாரு கேக்குறது? ஹோஸ்ட் கேட்கணும். கேப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பிரேக்கப்ல இருக்கேன் அதனால நான் கேப்பாருல இனிமே சொல்றதாவே இல்ல ஜாக்கி. அவர் காப் போட்டுன்னு வர சொல்லியிருந்தேன், காப் போட்டுன்னு வந்தாரு. அதோட வந்து நம்ம வந்து முடிஞ்சு பாருங்க, அவ்வளவுதான். எது செய்வாரோ அதை சொல்லிடுவோம் நம்ம இனிமே, அப்படி நாமளே நம்மள சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான் ஜாக்கி. இதை நான் அவரை சொல்லல ஜாக்கி, நான் சொல்றது உள்ள இருக்கிற படிச்சவங்களான ஆனந்திய வந்து தனியா போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ரியா போறப்ப அவங்க புக்லெட்ட கையில வச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. அதை விட இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன் ஜாக்கி, நல்லா கவனிச்சு பாருங்க அந்த கிளிப்ப. நமக்கு அத பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க, ஜெஃப்ரியை தான் காட்டிட்டு இருப்பாங்க, போய் சாச்சனாவை சமாதானப்படுத்துவாங்க. ஆமா, சாச்சனா பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு சாச்சனாவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்க என்ன செய்யணும் இந்த இடத்துல, அதேதான். அங்கேயுமே வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க தான் வந்து ஹக்கே பண்ணுவாங்க, அழுவாங்க லிட்டரலா. மஞ்சரி சாரி கேட்டு அந்த பேட்சுமே வச்சிருவாங்க. சத்யா சொல்லுவாரு
போடுங்க கேப்டன், வாங்க கேப்டன், ஜாலியா இருங்க கேப்டன், கமான் கேப்டன், சேர் அப் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லுவாரு. நீங்கெல்லாம் என்ன விளையாடி என்ன அன்னைக்கு அவரு வந்து சொன்னார்ல, நியாயமா வந்து விளையாடுறதுன்னா என்னன்னு கேட்டார்ல முத்து. இப்ப நம்ம இததான் சொல்லணும், இதுதாங்க நியாயமா விளையாடுறது. ஜெஃப்ரி பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் நியாயமாக விளையாடுவது அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். அதை ஹோஸ்ட் சொல்ல போதுல நாமளே இங்க சொல்லி நம்மளோட திருப்திப்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். முத்து தான் வந்து வின்னர், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஈத்து முட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது முட்டாள்களா இருக்கிற இடத்துல வந்து தவறா வந்து ஒருத்தவங்க வந்து முன்னிறுத்தி பேசி அதை வந்து எடுத்துட்டு போறது வந்து எந்த வகையிலும் எனக்கு அது உடன்பாடவே இல்லை. ஒரு எல்லாம் வந்து ஆட்டு மந்தைங்களா இருக்குதுங்க. அப்படியே அதுங்களை ஏதோ பேசுற ரெண்டுத்தையும் வந்து பேசி அடிச்சு உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த சைட்ல பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இதுக்கப்புறம் அந்த ஈகோ தான். இதுக்கப்புறமும் நீங்க வந்து ஏதோ ஒரு புதிய கிரியேட்டிவ் டீம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லி இந்த ஆட்டத்தின் போக்கை நீங்க இப்படி கேள்வி கேளுங்க சார், பரவாயில்ல நீங்க சப்போர்ட் பண்ணது வரைக்கும் போதும்னு சொல்லி ஆட்டத்தின் போக்கை மாத்தினா மட்டும்தான் பிக் பாஸ் ஒரு உங்களோட டிஆர்பி ஏறும். இல்லன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் இப்ப ராஜாராணி டாஸ்க் வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க யாரை கோத்து விடுறீங்கிறதுக்காக அடுத்ததுதான் ராஜாராணி டாஸ்க். இந்த கமெண்ட்களை படிச்சுட்டு அதை சொன்னா அப்படியே முடிச்சிடலாம் இல்லைங்களா? ஆமா, இந்த சிமி வந்து $10 கொடுத்துருக்கா. முத்தா கொடுத்துருக்கா. முத்தா எனக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே, தேங்க்யூ. சோ முத்தா பொதுவா கொடுத்துருக்கா. என்ன லவ் யூ மோர். ஓ ஆமாமா, படிங்க போட்டுட்டு சண்டாளி கீழே போய் முத்தா கொடுத்து வச்சிருக்கோம். 3 முத்தா கொடுத்து லவ் போட்டுருக்கோம். என்னை விட்டு போனால அப்படிலாம் கஷ்டப்பட்டு பாடினதுக்கு வானின் நீளம் சேர்ந்து போகுமே உன் கோப குயிலே பித்து பித்து கொண்டு தவித்தேன் நானே. அதுக்கு இப்படி இப்படி ஒரு பொம்மை ஆடிச்சு, அவ்வளவுதான். அங்க பாருங்க ஆர்டே பிடுங்கி தருது பாருங்க. புடுங்குது பிடுங்கி தருது. பிடுங்கி இதுக்கு சொல்றீங்களே. இப்ப சித்ரா ஆனந்த்குமார் எனக்கு வந்து $10 போட்டு என்ன சொல்லிருக்காங்க, சுதா ராக்கிங் ஜாக்கின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க மேல? சூப்பர். அப்போ சித்ரா ஆனந்த்குமார் அவங்களே, சித்ரா ஆனந்த்குமார் உங்க ஃப்ரெண்ட் தானே? ஆமாமா, எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். see how it is happening. அவளும் 10 போட்டிருக்காடி. ஓகே, நான் இப்பதான் சத்தியமா பாக்கல. அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசியிருக்கேன்டி அவகிட்ட. சரி விடு, இட்ஸ் ஆல் இன் தி கேம். இட்ஸ் ஓகே. சரியா? ஓகே. இப்ப அப்படியே கமெண்ட்ல ரேவதி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, தீபக் வந்து விஜேஎஸ் எதிர்க்கு அப்படி பேசுனது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து முத்து சொல்றாராம். முத்து சொல்றதா வந்து முத்து பேசியிருக்கிறதா வந்து ரேவதி சொல்லிருக்காங்க. பார்க்கல. மஞ்சரி பக்கம் நின்ற முத்து பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் தென்னை மரத்துல ஒரு குத்து ஏனியில ஒரு குத்து ஆண்களுக்கு நல்ல பிள்ளையாகவும் மஞ்சரிக்கு சாதகமாகவும் பேசிவிட்டார். அது தருண் வந்து பார்கவி ஹிந்தி சாங் ஏதாவது பாடி இருக்கலான்ட்டு இந்த இது சொல்லிட்டா. நீங்க சும்மா இந்தியன் ஆடியன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்களா, இங்க எல்லாம் என்ஆர்ஐ ஆடியன்ஸ் ஜாக்கி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இலங்கேசர் வந்து 368 பேர் இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 370 பேர் நினைக்கிறேன். 374 பேர். ஆனா வந்து லைக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 128 163 லைக் தான் இருக்கு. ஸோ லைக் போடாதவங்க இப்போயே லைக் போடுங்க, அதுதான் மேட்ரு. ஜெய் அவர்கள் வந்து சிட்னில இருந்து ஹாய் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி மஞ்சரிக்கு வந்து ஆதரவாக பேசியது, ஆறுதலாக இருந்ததெல்லாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாரும் கம்முன்னு இருந்தாங்களாம். அந்த ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. காயத்ரி சுதன் வந்து அவங்க வந்து முத்து லைவ்ல சப்போர்ட் பண்ணாரு, அதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். அண்ட் அப்படியே கீழே வந்து ஆண்களின் குட் புக்ல இருப்பதாக மஞ்சரின் ஸ்டார் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. சரியான காரணத்தை முன் வச்சு நீங்க எடுக்கிறதுல தப்பே இல்லைன்ற. நானு போன வாரத்துல விளையாடினதை வச்சு ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் நியாயன்றதான் என் கேள்வி. எஸ், அதுதான் வந்து தருண் விக்னேஷன் சொல்றாரு. டெக்னிக்கலி முத்து செஞ்சது வந்து 100% ராங். இன்னைக்கு பியூரா ஈகோவால தான் இதை வந்து அவர் பண்ணாரு, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் சொன்னாங்க. அனிதாவும் ஷனாஸும் வந்தாச்சு. பிரேம் கோபாலும் சொல்லியிருந்தாரு, அருண் தீபக் எல்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக், ஈகோயிஸ்டிக் அண்ட் மேல் சாவனிஸ்ட். இந்த சேனல் வந்து டெலிபரேட்லி அவங்கள வந்து கொஸ்டின் பண்றது இல்ல, சோ தட் அவங்க வந்து கண்டென்ட் வந்து இந்த வரும் வாரங்கள்ல வரும் அப்படின்னு. இது கண்டென்ட்ங்கிறத விட நீங்க அந்த நிகழ்ச்சி மேல இருக்கிற ஒரு இதுவே போயிடுங்க. நீங்க கண்டென்ட்காக பண்றாங்கன்னு புரியுது. கண்டென்ட்காவே ஏங்க நீங்க எல்லாம் அடிச்சுக்கங்க ஒரு வந்து பேச, நீங்க உங்களுக்கு வந்து கிரியேட்டிவே இல்ல.
ஏங்க அப்படின்னா ஒருத்தவங்களுடைய பேரை வந்து நீங்க அப்ப ஊர்ல இருக்கிறவங்க அவங்க டாக்ஸிக் பண்ணி இன்னொருத்தவங்க அழ வைக்கிறது அவங்க பேர் கெட்டு போலாம். அப்ப திஸ் இஸ் மை ஹவுஸ் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க ஒரு 10 பேர் எட்டு வருவோம், அவங்களுடைய பேர் கெடாம வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை தான் நம்ம வந்து 6வது சீசனும் 7வது சீசன்லயும் நம்ம இதை வந்து தலைப்பாடு அடிச்சுக்கிட்டோம். அதே விஷயத்த பண்ணும்போது யாரும் வந்து ஒரு கட்டத்தில் இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வியூவர்ஸ் ஃபுல்லாவே குறைஞ்சாச்சு. ஏன்னா அது வந்து வீட்டில் வேலை செய்யற எல்லா பெண்களும் அது வந்து டாக்ஸிக்கா பிளட் பிரஷர் ஏறுது. ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு இவங்க வந்திருந்தாங்க, சதுர்த்தியா வந்திருந்தாங்க. இந்த பிபி போட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ கூப்பிட்டு இங்க கொஞ்சம் ஹால் அப்படின்னாங்களா. அவர் சொன்னாரு, அம்மா இதை பாக்காதராமா போதும் அப்படின்ட்டாரா. பாக்காத அந்த லெவல்ல தான் இருக்குது. அந்த அளவுக்கு அது வந்து டாக்ஸிக் ஆகுது. அது பிரேம் கோகுல் சொல்லியிருந்தாரு. மஞ்சரி வந்து நல்லா பேசுறாங்க, போல்ட், ஆனா இன்னும் போல்ட் ஆகணும். ஆமா, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து ரைட்டா பாயிண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகி வராங்க. யாராவது ஒருத்தர் இதுல ரித்விகா மாதிரி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் போட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு வந்து யோகிய புருஷராக இருக்கிற முத்து வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது மாறினாதான் இந்த கேம் வந்து வேலைக்காகும். அப்பயாவது ஆனா முத்து மாற வாய்ப்பே இல்லைங்க. முத்து வந்து அப்படியேதான் இருப்பார். அவர் வந்து சொல்றேன். இன்னைக்கு ஒரு சமூக வலைதளத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முத்து செம்ம இன்னைக்கு சரியான அட்வைஸ் டு மஞ்சரின்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு பெண்களே போடுறாங்க. எனக்கு அது வந்து ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் வந்து இன்னமும் மாமியார்கள் வந்து இன்னமும் கோல வச்சிட்டு இருக்காங்க, ஏன் மண்ணெண்ணெய் ஸ்டவ் இன்னமும் வெடிக்குது, ஏன் இன்னமும் வந்து 2024 இருக்கும். இன்னைக்கும் வந்து நோட் எழுதி வச்சு ஒரு பொம்பளை செத்து போற அளவுக்கு தான், ஒரு பொண்ணு செத்து போற அளவுக்கு தான் இருக்குது இங்க. புரியுதுங்களா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து அறவேக்காட்டுத்தனமான ஆட்கள் தான். அதை நான் வந்து தைரியமாவே சொல்லுவேன். அறவேக்காட்டுத்தனமான ஆட்களும் புரிதல் இல்லாத விஷயங்களும். இந்த இதுல இன்னொரு கொடுமை ரியா சொல்லிச்சு பார்த்தீங்களா, இந்த பனியனை போட்டு வந்து எனக்கு தொட்டா சப்ளை சார் அப்படின்னு பாருங்க, அங்கேயே முடிஞ்சது கதை. அதாவது தருண் இன்னுமே சொல்றா, இன்னுமே நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களை வந்து 1 hour எபிசோட்ல காட்டுறது இல்ல. அதாவது இந்த வந்து ராணவ் அண்ட் அருண் வந்து பவித்ரா வந்து எப்படி வந்து தனக்கான ஸ்பேஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ராணவும் அருணும் பவித்ரா வந்து அந்த ஸ்பேஸ் அலோவ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு, அவருக்கான இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ராணவுக்கு கொடுக்குறாங்களாம் பவித்ரா. அப்படின்றத ராணவ் அருண் கிட்ட பேசிட்டு இருந்தாராம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காட்டுறது இல்ல. அந்த பொண்ணு வந்து என்னன்னா என்னவோ போடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணுது. அது திரும்ப போனாலும் அதுகிட்ட போட்டு ரொம்ப ஸ்டாக்கிங்கா டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம், அவங்க கோவப்பட்டது எதுக்காகனா, ஏதோ ஒரு பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம் போது கூட அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எழுந்திருப்பாங்க. அதுக்கு விஷால் பாடின பாட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பவித்ரான்ற மாதிரி எல்லாம் வச்சு பாடும்போது இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சுன்னா சுனிதா இருந்தா அந்த மாதிரி விட்டுருக்காதுங்க. அது வந்து கொஞ்சம் புரியலன்னு பேசும் கொள்ளும். ஆனா இந்த இடத்துலயாவது அது பண்ணும். உண்மையிலே வந்து ஆனந்தி எல்லாம் அனுப்பிச்சதுக்கு சுனிதா இருக்கலாம். அதான் சொல்றேன், ஆனந்தி இருக்கிறதுக்கு ஆனந்தியை அனுப்பிச்சிட்டு சுனிதாவே இருந்திருக்கலாம்னு சொல்றேன். அவங்க ஏதோ உள்ள வர போறாங்களா திரும்ப வந்தா அந்த பொண்ணு வந்து போல்டா பேசும் உண்மையிலே. அதேதான், அது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, வந்தா நல்லா தான் இருக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி சார் எனக்கு தெரிஞ்சு அங்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முன்னாடி தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முத்துவ சொல்றாருன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. லைக் பண்ணாலும் கொஞ்சம் லைக் போட்டுருங்க. 324 பேர், ஆனா 76 நிமிஷம் பேசியிருக்கோம். 183 லைக் தான் போட்டிருக்கீங்க. ஸோ சிரமப்படாம லைக்க போட்டுருங்க. ஏன்னா பாதிக்கு பாதியை விட கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கூட ஒரு 3/4 வரணும், ஒரு 250 வரணும்ல. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா தானே? கரெக்ட். சோ பியூட்டிஃபுல் சாங், தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அபு சொல்லியிருந்தாங்க. அண்ட் காயத்ரி சுதன் சொல்லியிருந்தாங்க, பிரதீப்பும் வந்து செம கேம் வந்து விளையாடினார் அப்படின்றதையும். மணிகிருஷ்ணா வந்து கமலோட பவர் இப்பதான் தெரியுது. விஜேஎஸ் வந்து பப்ளிக் ரிலேஷன் அந்த பிளேயர்ஸ் ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்துட்டு அது ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு வாரமும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொன்னாரு. நெப்போட்டிசம் வந்து மீபுக்குள்ளாரையும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அவங்களை எவிக்ட் பண்ணுங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு உல்லாசப்பரவி சாச்சனா பற்றி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் சயந்தன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றான்னு நினைக்கிறேன். வள்ளி அவர்கள்லாம் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. முத்து வந்து ஒரு ஸ்டாரை ப்ரூவ் பண்ணி பாய்ஸ் டீமுக்கு வந்து யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா தீபக், விஷால், அருண்லாம் வந்து அவர் வந்து பார்ஷியலா இருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட, மஞ்சரிக்கு பார்ஷியலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னும் பொழுது இப்ப நாங்க ஏதோ ஒரு கமெண்ட் படிச்சீங்களா இல்ல என்னன்னு தெரியல, உடனே ஒரு ஸ்மைல், உங்க ஸ்மைல் மாறுது ஜாக்கி. தருண் விக்னேஷ் சொல்லியிருந்தாங்க. ராதிகா சொல்லியிருந்தது என்னன்னா, ஆர்ஜி ஆனந்தி திங்க் பண்ணாங்களாம், எல்லாரை விட பிரெயினியா அவங்க,
அந்த மஞ்சரி தான் அவங்க காம்படிட்டரா நினைக்கிறாங்க. காம்படிஷன் டு கீப் ஹெல்தி அண்ட் ஷுட் ஒர்க் அஸ் a டீம். நம்ம இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனில நிறைய பாத்திருக்கோம் அப்படின்னா எங்க நீங்க ராதா சக்தி இல்ல, அதாவது நீங்க மஞ்சரியே அவங்க காம்படிட்டரா நினைக்கிட்டோம். ஒரு காம்படிட்டரா நினைச்சீங்க, நீங்க எப்படி அதை மாறி நீங்க அந்த இடத்துல எப்படி சப்போர்ட் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணும். இந்த இடத்துல நீங்க மஞ்சரிக்கே சப்போர்ட் பண்ணிருந்தா கூட தட் லைம் லைட் would have been on you இல்லையா? அந்த ட்ரிக்கே தெரியாம நீங்க வந்து புக்ஸ் வேற பின்னாடி ஃபுல்லா புக்ஸ் வச்சு வேற பேட்டி குத்தாங்க. சரி விடுங்க. சசிகுமார் வந்து டவுசர் ஸ்டோரி சொல்லுங்க தலைவரே திஸ் சீசன். நாங்க என்னைக்கா தி சீசன்ல ட்ரவுசர் ஸ்டோரி சொல்ற மாதிரி சேம் ஃபீலிங் அபவுட் ஏஆர் சுதா. அவங்களுக்கும் வந்து அந்த ஃபீல் இருந்தது அப்படிங்கறதை வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. ஜானகி வந்து பாய்ஸ் டீம் வந்து வர்ஸ்ட் அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல வந்து டீம் ஒர்க்கும் இல்லை, அது ஈஸிலியா அவங்க வந்து பாய்ஸ்க்கு விழுந்துடுறாங்க விக்டிமாக. விஜய் தான் வந்து ராங் பாத்த வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அப்படிங்கறதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. சுப்ரமணியன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஜாக்கி சார் சுதா மேம் why you both keep targeting முத்து, இதை விட கேவலமான பிளே பண்ணும் பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஓ இவங்க வந்து அடுத்து போன இதுக்கு இருக்கிறதுக்கே இப்ப எடுத்து வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஒரு இவ்வளவு பேசுற இந்த அன்பும் மரணம் உடைத்தாய் எல்லாம் பேசுறாருல, அத நாளே வந்து அவங்க இந்த கேப்டன்சியில இருக்கிற விஷயத்துல இருக்கிற தப்பதான் சுட்டி காட்டி தான் அந்த பேட்ச் எடுக்க சொன்னாங்க. 10வது நாளுக்கு வந்ததை வந்து எடுக்க சொல்ல, இவ்வளவு கேவலமா இருந்தா அதை நாங்க பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். ஒரு விஷயம் தாங்க, ஏன் பிரதீப் சப்போர்ட் பண்ணாம ஒரிஜினலா இருந்தாரு, முத்து ஒரிஜினலா இருக்காரா? இல்ல, அவ்வளவுதான். மானிபுலேட்டிவா இருக்காரு, அதனால தான் அப்படிதான். அதனால டார்கெட் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் லதா சுப்ரமணியன், புரிஞ்சுச்சுங்களா? தட்ஸ் ஆல் ரைட். அருண் வந்து முத்துவுக்கு பாராட்டு தெரிவிச்சார் லைவ்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளில வந்து என்ன உதவினாலும் வந்து கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நீ நடிகண்டா அப்படின்றத வேற வந்து சொன்னாராம். உள்ள செய்ய மாட்டேன்றதையும் வந்து உறுதியா சொல்லிட்டாராம் அப்படின்ட்டு நம்ம பராசக்தி சொல்லியிருக்காங்க. கிஃப்டின் வந்து சொல்லியிருக்கா, எல்லாருக்கும் பிபி வீடு மாமியார் வீடு, சாச்சனாவுக்கு மட்டும்தான் அப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காயத்ரிக்கு ஆன்சர் பண்ணும் விதமாக சொல்றேன். முத்து கேம் விளையாடினார், வாட்ஸ் ராங்னு சொல்லிட்டு காயத்ரி சுதனம் கேட்டிருக்காங்க. அது சொல்லிருக்காங்க, பிரதீப் played a strategic game as a normal human with flaws, but முத்து playing a strategic game as a pure ideal human which அவர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்கவி அவர்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இதுதான் நம்ம சொல்றோம். அவரு லாஜிக்கலா கேம் படி பார்த்தா அது கரெக்ட். அவர் எல்லாரோட ஒரு முன்னிறுத்தி பேசுறாரு, கரெக்ட். ஆனா நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன்ல, நான் இந்த தப்பி செஞ்சுக்கிறேன்னு சொல்லும் போது நீ வந்து அவ்வளவு யோகிய வேஷம் போட வேண்டாம்ன்றதுதான் அவ்வளவுதான். அண்ட் கருத்து பேசுற ஆர்ஜே ஆனந்திக்கு கூட எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டோமே அரவிந்த், அதுதான் அவங்க பண்ணாங்க. ரெட் ரோஸ் அவர்கள் வந்து நம்ம லவ்லி கப்பிள் அப்படிங்கறதையும், வாஸ் அவர்கள் வந்து how many of us are all working and having this review in the background னு எல்லாரையும் கேள்வி கேட்டிருக்காரு. அண்ட் செல்வி இல்ல நம்ம மட்டும் தானா இல்ல எல்லாரும் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு கிராஸ் செக் தான். சோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க, திரும்ப திரும்ப நம்ம வந்து அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். சோ கன்சிடர் பண்ணுங்கன்றத நாங்க சொல்ல வேண்டிய. ஆமா, ஏன்னா பக்ஷிராஜன் சொன்னதை வச்சா லைக் போட்டுருங்க. ஆமா, 257 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 100 போட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஒரு ரவுண்ட் 300 மோட்டிவேட்டிங்கா இருக்கும். மோட்டிவேட் பண்ணுங்க. ஆமா தானே, ஆமா தானே, அதேதான், ஆமா தானே. பக்ஷிராஜன் சொல்லிட்டாரு, as always நீங்க வந்து ரொம்ப யூனிக் ரிவ்யூவர்ஸ். I agree with every criticism you guys are making, including the host. Boys are the worst, but you need to be more critical of சௌந்தர்யா அப்படிங்கறதையும் சொல்லி. பொதுவா வந்து முத்துனுடைய அந்த கேமுக்கு நாம தான் முதல்ல வீடியோ போட்டோம். நீங்க போய் ஸ்பெஷல் வீடியோ பாருங்க. ஸ்பெஷல் வீடியோவில் முத்து வந்து எவ்வளவு விஷயங்கள்லாம் பேசியிருக்காருன்னு சொன்னோம். அதுதான் சொல்றான், விஜேஎஸ் தப்பு பண்ணாலும் சொல்றோம், சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் சொல்றோம், ஜாக்கு தப்பு பண்ணாலும் பண்றோம். நேத்து கூட ஜாக் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாங்கன்னு போட்டுருந்தோம். என்ன சொன்னாங்க, என்ன பேசியிருந்தோம், அதுக்கு ஜாக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஜாக் ஏதோ ஒரு இடத்துல மஞ்சரிக்கு அவங்க சப்போர்ட்டே பண்ணல. இன்னைக்கே வந்து சாச்சனா போகும்போது வந்து உட்கார், நீ இப்ப எதுவும் பேசாதன்னு சொல்லி கூப்பிட்டு அது வந்து என்னன்னா அவங்க வந்து கூட பேசிட்டு இருந்தாங்கன்ட்டு. ஆனா அதே இதுதான் பேட்ச் பறி போகும்போது அவங்க தான் குரல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனா மத்தவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் இன்னும் அந்த குரலை கூட கொடுக்காம வந்துட்டு இருக்காங்கன்றதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? அதாவது இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வீக்கெண்ட் ரோஸ்ட் இருக்கணும், வாய்ஸ் ஓவர் டோன்ட் லூஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு தருண் விக்னேஷ் சொல்லியிருக்கா. பிரேக்கப் பண்ணிருக்கோம், பட் பேட்ச் அப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தருண் பார்கவி வந்து சொல்லியிருக்காரு சார், ஒரு நம்பிக்கை தான் வைங்களேன் சார். யாருன்னா நம்பிக்கை வைக்கிறீங்க, இது வைக்க கூடாதா? அவ ஏதாவது சொல்லிட்டு போவா, அதெல்லாம் நம்பிக்கை சார். இவ எப்படி தெரியுமா, இவளும் வந்து கண்டஸ்டன்ஸ் மாதிரியே வெனஸ்டே டியூஸ்டே ஆனா என்ன பாசிஃபை பண்ணுவா, ஃப்ரைடே ஆனா அப்படியே மாறிடுவா, சாட்டர்டே ஒஸ்டா எனக்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்ன மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவா சார். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஓகேவா?
அதன் பிறகு வந்து போனாவும் ரெட் ரோஸும் பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, மஞ்சரி பக்கம் நின்ற முத்து. சரி, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறேன் பொதுவா, அந்த கேள்வியை நீங்க பதில்ல உடனே சொல்லுங்க. எப்படி வந்து ஆரம்பத்தில் ஏங்க அவங்க கிட்ட உங்ககிட்ட தான் நான் பக்கத்துல படுத்துட்டு இருக்கேன், மூஞ்ச பார்த்து கேட்டுற மாட்டேன்னா இது வேற இங்க வச்சு கேட்க போறேன்னா, அதாவது என்னன்னா முத்து வந்து ஒரு அப்பாவே இருந்தார். எல்லாருக்கும் சார் சார் சார்லாம் எழுந்து நிக்கிறது, எல்லாருக்கும் கைண்டா இருக்கிறது, பெண்களுக்குலாம் ஓடிட்டு இருந்தார். முத்துவ சொல்றீங்களா அருண் சொல்றீங்க? சாரி, அருண். அருண் வந்து ஒரு பாவ நிலையில இருந்தாரு, ஆர்டிகுலேட்டிவா பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்பாவை மாதிரி பூச்சிமா இருந்தார். ஒரு மேல எல்லாருமே பாவப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து அவர் வந்து ஆட்கள் தேர்ந்தெடுத்துட்டார், யாருக்கிட்ட நம்ம ஜம்பம் பலிக்குமோ அவங்க கிட்ட நம்மள பேச்சு எளிமையா அந்த கார்னர் பண்ணி பேசுறது. அதாவது இவருங்க கையை கட்டிக்கிட்டு பாடுறா, அதாவது உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா பாடுறா பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், அது ரியாக்ஷனே கொடுக்காம பேசுறது. அப்போ வந்து நீங்க வந்து நான் இது மாதிரி நீங்க வந்து இது மாதிரி நீங்க 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பீங்க. நீங்க சாரி, அதான் யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டுறாங்க, அதாவது வந்து அருண் வந்து சாரி கேட்க வராருன்னா நடுவில் வந்து 7,86,097 வார்த்தையை போட்டு அப்புறம் சாரி சொல்றாராம். அதாவது சாரி கேட்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உன் சாரி வேணா நீ வேணான்னு போறாங்க தான் இருக்காரு. இது ஒண்ணு. இந்த சேமா தான் வந்து ராணுவம் வந்தார், அவருக்கும் எதுவுமே தெரியல. பெண்கள் கிட்ட இருக்கும்போது பேசியிருந்தார். பெண்கள் கிட்ட சாக்லேட் கொடுத்ததுக்கே பவித்ரா வந்து இவர் மேல ஆசையில சாக்லேட் கொடுத்தா நினைச்சுக்கிறாங்க. ஒரு அப்பாவியான ஆளு. ஒரே ஒரு வாட்டி ஒரு வாரம் வந்து கைத்தட்டல் வந்துடுதுன்றதுக்காகவும் சில இடங்கள்ல அருணுக்கு இதே மாதிரி கைத்தட்டல் வந்தது. அந்த அவங்க ஏதோ ட்விட் போட்டாங்கன்ட்டு இவர் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கொடுத்து ஸ்வீட் பாய் அப்படிலாம் கூப்பிடணும். அவருக்கு வந்து கொஞ்சம் கொம்புலாம் முளைச்சதுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கை எப்படி மாறுச்சோ அதே மாதிரி கைத்தட்டலுக்கு பிறகு வந்து எல்லாருமே அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து மக்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்துட்டாங்கன்றதுக்கு அப்புறம் ஆட்டிடியூட்ல இருந்து பேச்சுல இருந்து எல்லா விஷயமும் அருண் அப்படியே ரிப்ளிகா பண்ற மாதிரி ஒரு அப்பாவி தோற்றத்துல இருந்து அப்படியே வந்து அந்நியனா மாறுற ஒரு விஷயமா அருண் எப்படியோ அதே மாதிரி ராணுவம் இருக்கிறாரா இல்லையா, இட்ஸ் மை வியூ. இஃப் அக்செப்ட் திஸ் என்ன சொல்றது ஸ்ட்ரக்சர், நீங்க வந்து அதுக்கு வந்து கீழே வந்து உடனே சொல்லுங்களேன், எத்தனை பேர் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஷூர், ப்ளீஸ். ஓகே. சோ அது சைஃப் வந்து முத்து ஆண்களணி குட் புக்ல இருப்பதாக மஞ்சரி வந்து ஸ்டாரை எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இலங்கேஷ் கிட்ட வந்து தருண் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, இலங்கேஷ் இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து அவங்களுக்கு ஹோப் இருக்காம், அதனால ஒரு லாஸ்ட் ஹோப்பா ஓகே அவளுக்கு 50 நாள்ல 50 நாள்ல என்ன பண்றாருன்ற ஒரு ஹோப் பாப்போம். சேனல் மீட் இன் பர்சன் வந்து ஏன் வாஸ் அவர்கள் வந்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்னது சேனல் மீட் மாதிரி இன் பர்சன் நேர்ல வந்து நீங்க மீட் பண்ணலாமே அப்படின்னு அப்படி ஒரு முடிவு எடுத்தோம். கொரோனா வந்துருச்சு, ஹோட்டல்லாம் போய் புக் பண்ண போய் கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சரி வராதுன்றது முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா என்ன சொல்றது, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ், அது நிறைய பேர் வந்து அதாவது அது மாதிரி இருக்கும்போது அது சரி வராது அப்படின்றத நாங்கள் முடிவு பண்ணி அது வேணான்ட்டோம். அவ்வளோதான், மீட்டப்லாம் இல்லை. ஏதாவது ஊருக்கு வரும்போது அங்கே எல்லாரையும் பார்க்கலாம், சந்திக்கலாம், தட்ஸ் ஆல். அவ்வளோதான், ஏதாவது பார்க்கும்போது அவ்வளோதான். எஸ், சொல்லுங்க. அண்ட் நிமாலினி வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, பட் முத்துவிடம் வந்து ஜாக் வந்து ஏதோ தவறு அப்படின்னு வந்து ஜாக் சொல்லியிருப்பாங்க, பாய்ஸ் டீம் வந்து தவறுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன், அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிந்தி சாங் அலர்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, தருண் விக்னேஷும் கொடுத்தாச்சு, இவங்களை புவனாவும் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜானகி வந்து முத்து வந்து ரொம்ப கன்னிங், ஒரு ட்ரிக்லி பர்சன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ரியாஸ் வந்து முத்து வந்து சண்டே வந்து எதுவுமே பேசல, இன்னைக்கு லைவ் வாட்ச் பண்ணி ஹி சப்போர்ட்டட் மஞ்சரி லைவ்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு. அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஜெஃப்ரி இன்னைக்கு வந்து வேற லெவல்ல பாய்ஸ் டீம் மேல வந்து டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஜாக்கி, விஷால், தீபக், சத்யா, அருண் குரூப்பிசம் பண்ணவருக்கு சவுண்டு கேட்டா ஏங்க இத்தனைக்கும் மஞ்சரி கிட்ட வந்து அவர் வந்து ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் நகர்த்தி தான் வைப்பாங்க. ஆமாங்க, மஞ்சரி வந்து ஜெஃப்ரி கொஞ்சம் நகர்த்தி தான் வைப்பாங்க. இவங்க கூட பேசின அத்தனை பேருமே வந்து முதுகுல குத்தும் போது ஜெஃப்ரி மட்டும்தான் பெண்கள் வந்து இவங்களுக்கு நான் எப்படி நீங்க வாதாடி இருக்கணும்னு சொன்னது. அது வந்து இன்னொன்னு இருக்கு, சாட்சனா வந்து ஒரு ஆபாயில்ன்றது அவருக்கு நல்லா தெரியுது. அதனால ஆபாயில் தனமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து உனக்கு அதை கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாப்ல, உனக்கு இதுல உடன்பாடு இருக்கா, மனசாட்சி அன்சிதாவும் அதேதான், உனக்கு மனசாட்சி இருக்கான்னு அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்குன்னு எடுத்துக்கோ, அது பதட்டம். அதான் ஏன்னா டாடி லிட்டில் பிரின்சஸ்ல அது இதுல வேற வந்து ஆரம்பத்திலே ஒரு ரொம்ப யோகியமா வந்து நான் வந்து நடுநிலைன்னு சொல்றதுக்காக வந்து அப்பா கிட்ட சப்போர்ட் பண்ணுவேன். நான் எவ்வளவு
ஃபயர் விட்டேங்க நானு. நான் கூட தான் விட்டேன், விடுங்களேன். போங்க. சரி விடுங்க. இதுல எனக்கு மனதை ஆறுதல் தரும் ஒரு கமெண்ட் உங்களுக்காக படிச்சிடுறேன். ஜாக்கி வந்து கஷ்டப்பட்டு பாடணும், சுதா வந்து பேசினாலே அப்படின்னு அதான் நான் பாத்துட்டேன் மேடம். நான் சிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பரபரப்பா ஒரு கமெண்ட் படிக்க வரீங்கன்னும் போது எனக்கு அது இவ்வளவு நேரம் என்ன பரபரப்பு இல்லாம படிச்சாங்களா? இல்ல மேடம், இது வந்து அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடும். நானும் ஹிந்தி பாட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ரெட் ரோஸும் அவங்களும் அவங்க வந்து இப்ப வந்திருக்காங்க. சுனிதா இப்ப இருந்திருக்குன்றது ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு. தீபக் வந்து will ask மஞ்சரி if he மஞ்சரி இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட கேட்பாராம். சோ முத்து வந்து சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, முத்து டிட் நாட் ஹேவ் குட் ஆட்டிடியூட் டு ஹோஸ்ட் டு ஷட் அப் தீபக், அந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இதை புடிங்கிட்டாரு பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை புடிங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்கவி சொல்லியிருக்காங்க. விஜேஎஸ் வந்து ஆசம் ஆக்டரா, நோ டவுட்டா, பட் ஹோஸ்டிங் ஸ்கில்ஸ் வந்து சரியா இல்ல அப்படிங்கறதையும், நாகார்ஜுனா சுதீப் எல்லாம் வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத ராதா சக்திவேல் சொல்லியிருக்காங்க. ரேவதி வந்து மிஸ் தர்ஷா அண்ட் சுனிதா ரெண்டு பேருமே மிஸ் பண்றாங்களாம். சுனிதா கூட சொல்லுங்க, தர்ஷா வந்து சொல்லலாமா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சான் இவருக்கு, கஃபூர் அவர்களுக்கு. டோன்ட் வரி அண்ணா, முத்து வின்னர் ஆக முடியாது பிகாஸ் அபிஷியல் ஓட்டிங்ல சவுண்ட் தான் நம்பர் 1 இருப்பாங்க சார். இன்னும் யாரோ ஒருத்தர் போட்டுதாங்க, யாருன்னு தெரியல சார். சவுண்டுக்கு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்காராம். இன்னைக்கு போட்டு பார்த்தாங்களா எல்லாரும் அந்த ட்ரெஸ், அதுதான் சவுண்டுக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ காம்படிஷன். இலங்கேஷ் தருண் விக்னேஷ் சொல்லியிருக்கா ஏதோ அபிஷியல் ஓட்டு சவுண்ட் தான் ஃபர்ஸ்டா இலங்கேஷ் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இட்ஸ் மே இப்ப நம்ம பிரியா என்னன்னா டுடே சாச்சனா வாஸ் பியூர் வெஞ்சன்ஸ் ஆன் மஞ்சரி, உண்மைதான். அதுக்கப்புறம் முத்துவை போன்ற மனிதர்களை சப்போர்ட் செய்யும் இப்பொழுது உள்ள இளைய தலைமுறையினர் மைண்ட் செட் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. அதனாலதான் நிறைய யூடியூபர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் பெண்களை கிழித்த முத்து, வச்சு செய்த முத்து அப்படின்னு அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க எப்பயுமே ஒரு கருத்தை மற்றவங்க வைக்கும்போது அது நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய வாழ்வியல் இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க. ஆனால் நாம இதுல இருக்கிற உள்குத்தை தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து வந்து யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்றது தாங்க மேட்ரு. ஆனால் இதுல வந்து எவ்வளோ கால்குலேட்டிவா அதை வந்து அழகா வார்த்தை ஜாலத்தில் நடக்குது. இந்த அதான் இன்னைக்கு எல்லா ஆண்களுக்குமே ஈகோ டச்சு. அதுவும் இன்னும் நல்லா கவனிச்சுக்காங்க, மஞ்சரி வந்து அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. அதுவும் உண்மை. இந்த என்ன சொல்றது, சமூகத்துக்காக ஆதரிக்கிற பேச்சுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு அவங்க எல்லாருமே. அதுதான் மேட்ரு. ரேவதி சொல்லியிருக்காங்க, ஐயோ குருபாய் பாட்டம் அது, இந்த பாடலை மனைவிக்கு அனுப்பினாலே போதுமே அவர்கள் சமாதானமாகி விடுவார்கள், ஹார்ட் டச்சிங் சாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரு? ஆனால் இது ரேவதி என்னை விட்டு போன அது பாட்டு. கார்த்திக் அவர்கள் வந்து உங்களுக்கு யூட்டால இருந்து வணக்கம் சொல்லியிருக்காரு. போன சீசன் மாயா செஞ்ச கிரிஞ்சு கூட சமயத்தில் சிரிப்பு தந்தது, ஆனால் டேடியின் பிரின்ஸ் பண்றதை பார்க்க சகிக்கலஜி அப்படின்னு சொல்லிருக்காரு ராஜபாண்டியன். தருமை விஷயம் போனாவுக்கு ஏதோ கமெண்ட் போட்டிருக்கா. ஓகே, பிரேம் கோகுல் வந்து என்னன்னா அக்ரி அபவுட் த கிரியேட்டிவிட்டி பாயிண்ட். சீசன் 1, 2 எல்லாம் சுஜாவருணி ஸ்னேகன் அவங்க எல்லாம் இருந்தாங்க. 2 மணி நேரம்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் புடிச்சு தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாலாம் இருந்து சுஜாவருலாம் அவ்வளவு இது இருந்தது. டாஸ்க் என்னன்னா வாயில வச்சுக்கிட்டு போறது, வாழைப்பழம் ஊத்துறது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஈவன் அசீம் இஸ் மோர் டிரான்ஸ்பரண்ட் தென் முத்து அப்படின்னு. உண்மைதான். இன்னொரு விஷயம் இருக்கு புவனா, அசீம் கிட்ட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஈகோ இருக்கும், பட் மேல் சாவனிசமான்றத நான் அவ்வளவு யோசிக்கல. சாரி கேட்டுருவாரு, தேர்ஸ்டே அன்னைக்கு சாரி கேட்டுருவாரு. இந்த பொண்டாட்டியை சமாதானப்படுத்துற மாதிரி, சண்டை போட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்துற மாதிரி, அன்னைக்கு நைட்டு சமாதானப்படுத்துற மாதிரி அப்பவே சாரி கேட்டு சமாதானப்படுத்துவாரு. அதேதான். There was some point of honesty in Pradeep's play, not like முத்துங்கிறத தீபா சிவா அவர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முத்து அவர்கள் ஃபேக்கா தான் இருக்காருங்கிறத கேஜி அவர்களும் சொல்லியிருந்தாப்ல. ஜெஃப்ரி சொன்ன பிறகுதான் வந்து ஜாக் சொல்லுவாங்க, முத்து நீ அந்த பேட்ச் கொடுத்துடு. சொன்னாங்களாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு, பட் முத்து ஒத்துக்கல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து சொன்னாங்க சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டார். நான் எடுத்த முடிவுல நான் பின்வாங்கவே மாட்டேன்னு வருவாரு. அப்ப வந்து அதுதான் இவங்க அதுல சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. நீங்க நல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வாட்டி படிச்சுட்டீங்கனாலே அதுக்கு சரியான ஆன்சர் கொடுக்க முடியும். இல்லைன்னா 12th ஃபெயில்ல வந்து டூரிஸ்ட் டெரரிஸ்ட் பிரச்சனை தான். நீங்க நாலேஜபிளா இருக்கலாம். முத்துவோடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுல வர்ற ஒரு வரியும் படிச்சு வச்சுக்கிறது தான்.
புரியுதுங்களா? ஆனா இவங்களுக்கு வந்து அந்த 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 இதுல விட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஏத்த மாதிரி தான் கேஜி அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஆரியும் அறம் பேசுவாரு, ஆனா வந்து பிராக்டிஸ் பண்ணாரு அந்த அறத்தை. முத்துவும் அறம் பேசுறாரு, பொலிட்டிஷியன் மாதிரி பேசுறாரு. எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க பிரச்சனை. ஆரி வந்து கரெக்டா இந்த மாதிரி அவர் வந்து முதுகுல கூட குத்துறது கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அவரை எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனா முத்துவுக்கு வந்து என்னன்னா எல்லாருமே சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் பண்ணும்போது அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன இதுல என்ன கேக்குறீங்களா, நீங்க ஜெயிக்கலாங்க, உங்க பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு வெற்றிக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆரியோட வெற்றி யாராலையும் அசைக்கவே முடியாது. தனி ஒரு மனுஷனா இருந்து நீங்க சொல்ற நான் கேம் விளையாட வந்திருக்கேன், நான் வந்து பந்த பசங்க எல்லாம் கிடையாது, தப்ப எல்லாத்தையும் சுட்டு காமிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. நீங்க வந்து ஒரு ஆளுக்கு வந்து சோத்துக்கு வந்து வைக்கவே இல்லை. இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வச்சது ஏன் அப்போ? அதாவது அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தியம் பண்ணி கேட்க போறீங்க. அது வேற விஷயம். அப்பயே வந்து நீங்க எங்க போச்சு உங்க அரண் நான் கேட்கறேன். நான் அவ்வளவுதான் தெரியலம்மா, மன்னிச்சுக்கம்மா, நான் மறந்துட்டேன். ஏன் இதுல எங்க போச்சு உங்களுக்குன்றேன். ஆக உங்களுடைய ஈகோ டச் ஆச்சுன்னா நீங்க அதுக்கு எல்லா பரதநாட்டியமும் ஆடுறீங்க. நான் எவ்வளவு யோக்கியம் பாருங்கன்னு சொல்றீங்க. அதுல என்னன்னா நீங்க ஜெயிச்சிங்கன்னா அந்த மரியாதை ஆரிக்கு இருந்த மரியாதை, ஏன் ஈவன் ராஜுக்கு இருந்த மரியாதை கூட உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரேன்றேன். ஏன்னா அவ்வளவு விஷயத்த நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் முடிக்கலாமா? டைம். இப்ப நீங்க சொன்ன கமெண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா இவரை பத்தி, நம்ம ராணுவ பத்தின விஷயத்திற்கு, ராதா சக்தி வேலு, பிறகு வந்து கௌரி, விமலா, ரெட் ரோஸ், சுகன்யா தனசேகர் அண்ட் காயத்ரி சுதன், பூனா பாலகணேஷ், சிவா, பிரியா பாலகுமார், நந்தினி காந்தா, பாரா அண்ட் நித்யா பிரபு, சுகா நந்தினி, இவங்க எல்லாருமே அக்ரி பண்ணிருக்காங்க. அது கரெக்ட் தான் ஜாக்கி. அந்த பாயிண்ட் ராணாவை பத்தி இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கறத எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அரவிந்தன் அருள்மொழி சொல்லிருக்காரு, அருண் வந்து விக்ரம் வேதா மூவில வர்ற மாணிக்கன் கேரக்டர் இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்றாரு, கிரிமினல் வேலை பண்றாரு அப்படிங்கிற சொல்லிட்டாரு. அவருடைய அதாவது ஈஸியா பிக் பண்றது, யாரு வந்து இலகுவாக வந்து தொடர்ந்து பேசினா வந்து உடையறாங்க அவங்க அழகா சூஸ் பண்றாரு. அதுல ஜாக்லின் முதலிடம். ஏன்னா இப்ப சௌந்தர்யா காட்டுற உடல்மொழி அவருக்கு வந்து பதட்டத்தை கொடுக்குது. அப்படின்னா அவர் வந்து பதட்டுறாரு. அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. ஆனா உடஞ்சி ஆடுறது வந்து ஜாக்லின், அது கரெக்டா ஈஸி பிக்கப். அதே மாதிரி இப்ப மஞ்சரி, இப்ப ஆனந்தி வந்து அப்படி கிடையாது. அது வந்து எல்லாத்துலயும் வந்து அப்படியாப்பா அப்படின்னு பேசுற ஆளு. சோ அதனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் மேட்டருங்க. ஓகேவா? அருண் வந்து நெவர் அப்பாவே ஒரு வீடியோ வந்து பார்த்தாராம் ஸ்டார் சிங்கர் ஷோல விஜய் டிவில. he is annoying to the core, this is his true character but he underplayed for a few weeks. மத்தவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாரு ராதா சக்திவேல் சொல்லியிருக்காரு. அதே போல காஸ்டா வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஏன் வாய்ஸ் அவுட் பண்றதுல இன்ஜஸ்டிஸ் நடக்கிறத பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்கள வச்சே வந்து விக்டிம் ஆக்கி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, யார வந்து இது மாதிரி பண்றாங்களோ அவங்களே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உள்ள இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. நெக்ஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்ல வந்து ஆரியமாலா பாடணுமா. அந்த ஆரியமாலா எப்படின்னா அருண் பேசிட்டே இருக்கணுமா, சாச்சனா கத்திக்கிட்டே இருக்கணுமா, அதுதான் ஆரியமாலா மாதிரி வச்சு விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வச்சிருந்தாங்க. நித்யா வந்து அப்படின்னா லைவ் வர முடியலையா, பேபி ஒர்க், பட் ஐ எம் ஹியரிங் டியூரிங் ஜிம்மா. அண்ட் கமலாதேவி வந்து குட் மார்னிங், ஐ லவ் ஜாக்கி சுதா யாழ்னின்னு இருக்காங்க, தேங்க்யூ. அண்ட் ராஜா அவர்கள் வந்து முழுசா வேட்டையனா மாறிட்டாங்க அருண் என்ற ஆனவர். கேம்னு ஏதோ வார் மாதிரி எவ்ரிதிங் ஃபேர் அண்ட் வார் மோடு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருந்தாப்ல. அண்ட் காயத்ரி வந்து முத்து சைடு தீபக் ஆட்டிடியூட் அகேன்ஸ்ட் ஹோஸ்ட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ராணா வந்து ஒரு ஆர்வக்கோளாறு, லுக்ஸ் லைக் அவர் வந்து he don't know how to talk like அருண். அருண் வந்து இன்னுமே கிளவர் அண்ட் கன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகரன் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ தருண் விக்னேஷ் வந்து ராஜாராணி டாஸ் சீசன் 6 ராபர்ட் மாஸ்டர் ரட்சிதா நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாரு. விக்ரம் ராஜகுரு அண்ட் சிவன் வந்து புட் சால்ட் இன் கிங் ஃபுட் ஃபுல் ஃபயர் மோட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அண்ட் ஆல்வேஸ் கந்தர்வ குரலும் நீங்க தானா. ஸ்ரீமதி மாதவன் அண்ட் கோமதி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா சாச்சனா குயின் வேற ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுதாராணி பின்னாடி இருக்கிற அந்த தொங்கறது வந்து இப்படி அப்படியே ஆட்டிட்டு சுத்த போகுது. அது மட்டும் அதுதான் ஜானகி சொல்லிருக்காங்க, இந்த வெளியில இருக்கிறவங்க கூட முத்துக்கு சப்போர்ட் பண்ணது எப்படிதான் கேர்ள்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபாலோ ஆகுறாங்கன்றதே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும். ராஜீவ் அவர்கள் வந்து ஐ திங்க் கண்ணம்மா புருஷன் சீயிங் பிபி லைக் பிகே டிராமா ஸ்டார்டிங்கே அம்பி மோட அண்ட் நவ் அன்னியன் மோடா. சச்சனல்ல ஆஃபன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, when I sleep VJs will make fun of like this அப்படின்னு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்களாம். சும்மா வந்து how close to VJsங்கறத அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருக்கும்.
அதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கிருபாகரன் வந்து அருண் வந்து கேம் பிளான்லாம் வந்து ஃபாலோ ஃபாலோ டு அர்ச்சனா மாதிரி கேம் பிளான் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க முகமது அவர்கள். அண்ட் 11 o'clock ஸ்லீப் டைம் வாட்ஸ்அக்கு நமக்கு 11 o'clock. ஆமா கரெக்ட். 97 minutes ஆயிருக்கு. 380 பேரு. லைக் வந்து 226 தான். அதனால வந்து லைக் போடாதவங்க திரும்பவும் ஒரு நினைவுறுத்தல், லைக் போடாதான் லைக் போடுங்க. ஒரு 2 மணி நேரம் பேசுறதுன்றது எல்லாரும் 1.5 மணி நேரத்துல கடையை சாத்துவாங்க, 1 மணி நேரத்துல கடையை சாத்துவாங்க, அதுக்கு மேல பேச மாட்டாங்க. நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதற்காக வந்து லைக் போடாதாலும் கொஞ்சம் லைக் போடுங்க. 243 லைக், 392 பேர் இன்னைக்கு இந்த நேரத்திலயும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்குது. ஆனா உங்க கடமை நீங்க செஞ்சிருங்க. எங்க கடமை நாங்க வந்து இவ்வளவு பேருடைய இதுலயும் படிக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி உங்க கடமை நீங்க செஞ்சிருங்க அப்படின்றத இங்க கேட்கிற விஷயம். தட்ஸ் ஆல். தியாகராஜன் அவர்கள் சிறப்பான கேள்வி கேட்டிருக்காரு. தலைவரே இப்பதான் ஒர்க் முடிஞ்சுதான், எபிசோட் பார்க்கலாமா இல்ல வெறும் நம்ம ரிவ்யூ மட்டும் போதுமா? எபிசோட் பார்க்கணும். எபிசோட் பார்த்தா அந்த இடத்துல நான் சொல்றதுதான், இவங்க எவ்வளவு ரொம்ப கிளவரா, அதாவது ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிடிக்கலங்க. மஞ்சரி கேப்டன் ஆனதும் அந்த ஈகோவும் பிடிக்கல. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் கருப்பாவும் இருக்குது. நீ எப்படி எனக்கு சொல்றது அப்படின்ற மனநிலையில எல்லாம் எல்லாருமே இருக்காங்க. அதுல இருந்து ராணவுல இருந்து, முத்துவுல இருந்து, தீபக்ல இருந்து எல்லாருமே. அதே மாதிரி பொம்பளைங்க சப்போர்ட்டும் கிடையாது. அதை நீ பாரு தியாகம், அப்பதான் உனக்கு புரியும். அது கண்டிப்பா அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்போ ஓரளவுக்கு உனக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் தெரியும். எஸ் எஸ். அதாவது ராஜபாண்டியன் போட்ட அதுதான் அந்த கமெண்ட். நீங்க சொன்ன பதிலுக்கு தியாகராஜன் அவர்களுக்கான பதில் என்ன, ராஜபாண்டியன் போட்டதாரு. உண்மையிலேயே மஞ்சரி வந்து கையறு நிலையில இருந்தாரு. ஒரு கேப்டனாக இருந்தும் கண் கலங்கி நின்னாரு. நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் இப்படி செய்வோமா என்று யோசிக்க வேண்டாமா? ரொம்பவே ஆணாதிக்கம் இது அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்கத்தை விட அதாவது காமெடி பண்றாராம். இங்க எப்படி வந்து அருண் வந்து காஃபி போட்டு கொடுத்தா தூக்கம் போயிட போதுன்னு சொல்றதுக்கு நிகரானது அந்த பக்கம் இருக்கிற பையனை ராணுவ கிட்ட பேசிருக்கும் போது எகிரி இந்த பக்கம் வாடான்னு சொல்லி இப்ப திரும்ப நீ உனக்கு உதவி சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பேசுறதா வந்து ஆணவத்தின் உச்சம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த பிபி வீடுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா தப்பிக்கிற வீடே இல்லை. அதாவது மாயாலாம் 1 வருஷம் காணாமே போயிட்டாங்க. இப்பதான் வந்து மஞ்சள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஏதோ ரிவ்யூ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்க நினைக்கிற, அதுதான் சொல்றேனே, நீங்க உள்ளத்துல இருக்கிறதா வெளியில வரும். அதுதான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. அதற்கான பலனை அவங்க வந்து உண்மையிலே அதை வந்து அனுபவிப்பாங்கன்றதான் அங்க மேட்ரு. ஏன்னா அந்த வீடுல நீங்க இதை மாதிரி ஒண்ணு ரம்யா பண்ணி அழவே மாட்டேன்னு அழுவாங்க. அவ்வளவுதான். அத அவர் செஞ்சுதான் விட்டுதான் மறுவேலையே. இல்ல அந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் தான் எதிர்பார்க்கிறோம். அவராவது வரலாம் பேக் டு ஃபயர் மோடு. அவரும் தூங்கினே இருந்தாருன்னா நம்ம என்னதான் பண்றது? தட்ஸ் ஆல். சரி இருங்க, இன்னும் ஒரு 4 பாயிண்ட் தான். அது முடிச்சுட்டு அப்படியே கமெண்ட் முடிச்சிடலாம். சரிங்களா? ஐயோ முடிய போற நேரம். 100 minutes தொட்டுட்டோம். 252 லைக், 369 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் திரும்பவும் போடுங்க. 252 பிக் நம்பர் தான், நல்ல நம்பர் தான். ஸோ போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ சாசனா வந்து இதெல்லாம் வந்து அக்ரெசிவ் கேப்டன் இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா? சாசனாவும் அதான் ராணவ கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயமும், அருண் வந்து மார்க் வந்து நான் ப்ரொவோக் பண்ணி மார்க் பண்ணியிருந்தா வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவரெல்லாம் பேசுவாங்க. இதுக்கப்புறம் பவித்ரா சொன்ன விஷயம் தான் நல்லா இருக்கும். கார்டன் ஏரியால சொல்லுவாங்க ராணவ கிட்ட, ராணவ் உங்களுக்கு புரியுதா நீங்க என்ன பண்றீங்கன்னு? ஒருத்தர் சொன்னா அதை அப்படியே சேரிங்க ராணவ், நீங்க கீ கொடுக்குற ரொம்ப மாதிரி இருக்கீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. வளர்ந்தும் வந்து ரொம்ப மக்கா இருக்கீங்கன்றத ஸ்லேடையா சொன்னாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் உலக அறிவே இல்லைன்றதான் அவங்க ஸ்லேடையா சொன்னாங்க. உங்களுக்கு யோசிக்கிற பக்குவம் இல்லைன்னு ஸ்லேடையா சொன்னாங்க. உங்களால வந்து சொந்தமா சிந்திக்க முடியலன்னு சொன்னாங்க. சினிமா பார்த்து கெட்டு போனவர்னு நினைக்கிறேன் அவரு. அவ்வளவுதான். அவர் ஏன்டா எகிரி குச்ச, நான் சொன்ன எகிரி குச்சி வேடான்னு கேட்பாரு. புரியுதா? ஜெஸ்ஸியை பாக்குறதுக்கு இப்படி எகிரி குச்ச, அதேதான் அந்த மாதிரி வந்து காலை மட்டும் காமிப்பாங்கன்னு நினைக்கிறாரு அவருதான். அதுதான் நானும் சொல்றேன். யார் அவர் காலை பார்த்து அப்புறம் என்ன பண்றது, விடுங்க. சரி ஓகே. ஆட்டிடியூட் வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆகுதுங்கிற விஷயத்த ராணுவ கிட்ட சொல்லும்போது அருண் இன்னொரு ஒரு விஷயம் கேட்பாரு. எல்லாரும் சொல்றாங்கடா, நான் சொன்னதுனாலதான் நீ பண்றேன், நான் சொன்னதுனாலதான் நீ பண்ண. ஆமா ப்ரோ அப்படின்னு நீங்க ஹீரோயிசம் எல்லாம் சொன்னீங்க. அவர் அலண்டே போடுவாரு, அடப்பாவி அப்படின்ற மாதிரி ஒரு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க் அதே விளையாட்டு தான், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. கீழே போட்டுருங்க. ரஞ்சித் பேசினார் மொமெண்ட் இன்னைக்கு. பேச விடாம இப்பதான் வந்து தங்கம் செல்லம் எல்லாம் போய் நய வந்திருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இதை வர வைக்கிறதுக்கு இவ்வளவு பாடு. அவர் சொன்ன விஷயம் நல்லா இருக்கும். எல்லாரையும் கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்க. ஒரு நாட்டுக்கு பேர் வைக்கிறீங்க, உனக்கு ஒரு ஐடியா இருக்குல்லடா, உனக்கு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்தையும் கேளுங்க. முத்து வந்து சொல்ல அப்படிதானே இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு, உடனே அப்படி வராதிங்க. அதை நான் பேசவே இல்லை. இப்ப எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், பொறுமையா பேர் வச்சிடலாம். இப்ப உடனே இப்ப பேர் வச்சு
வச்சு என்ன பண்ண என்ன போறோம்? பண்ண போறீங்க? அத முதல்ல டிசைட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒற்றனா யாரை வைக்கலாம் அப்படின்னும் பொழுது ஜாக்லின் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒற்றனா என்னதான் வச்சிருப்பாங்க, என்கிட்ட ஏதாவதுனா நான் அப்படியே கண்ணு காட்டும், ஏதாவது ஆக்ஷன் காட்டும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அவங்க ஆனா இதை அதே மாதிரி கூப்பிட்டு ஜாக்லின் தான் ஒற்றனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரயனை வந்து தம்பின்னுவாங்க, என் தம்பிடா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? ஜாக்லின். ஓகே. சொல்லி அவரு வந்து ஜாக்லின் ஏதோ டபுள் மீனிங்லாம் கொஞ்சம் பேசினாங்க அப்படின்றதையும் யாரோ சொல்லியிருந்தாங்க. அதை இந்த இடத்துல பதிவு பண்றோம். ஓகே, அது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஆமா, அது எல்லாமே எல்லா சீசன்லயும் அது நடக்கிறதான்னு வச்சுக்காங்களேன். அனிதா சம்பத்லாம் கூட பேசியிருப்பாங்க ஜாக்கி. அது வந்து இல்ல, நான் சொல்றது என்னன்னா எல்லாருமே பேசுறதா, ஏன்னா எல்லாருமே கிரீன் சாண்டா இருக்கு. எல்லா நேரத்துலயும் கந்த சஷ்டி கவசமா பேசிட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட். நீ கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஞாபகம் வருது ஜாக்கி. நான் கனவுல வந்து ஏதோ பயங்கரமா கனவுல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான். என்னடி அப்படின்னு கேட்டா, நீ நானும் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோண்டி அப்படின்னா, வச்சுட்டு நீங்க போனை வச்சுட்டு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. ஓகே, யோசிச்சு பாருங்க ஜாக்கி. கரெக்ட் தான். ஏதாவது வந்து இந்த மாதிரிலாம் அரவிந்த் அருள்மொழி வந்து மகாராஜா டஸ்ட்பின் யூஸ் மீ, நான் கூட வந்து BB8 கண்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சாச்சனா வேஸ்ட் அப்படின்னு. அவ்வளவுதான், இதுல முடிஞ்சிருச்சு ஜாக்கி, நடந்தது இவ்வளவுதான். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற கமெண்ட் படிச்சிட்டீங்க. வந்து அவங்க ஏரியாவுல வந்து ஸ்னோ வந்துருச்சான். அதுதான் இங்க பக்கத்துல இருந்த இவங்க கம்முனியா காலையில அந்த காரை ரெடி பண்றதுக்குள்ள போதும் அது கண்ணாடியில இருக்கிறதெல்லாம் வந்து கழுவி விட்டு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. வந்தா நம்ம அதை செய்யதான் போறோம். எனக்கு ஒரு ஜோக் ஒண்ணு ஞாபகத்து வந்து, ஒருத்தர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பனி வந்து ரோடு ஃபுல்லு கார் ஃபுல்லா காரே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அந்த கை இது போட்டுக்கிட்டு அதை வந்து பனியை வந்து கார்ல இருந்து சுரண்டி கண்ணாடி பக்கத்துல சுரண்டுவான். அப்புறம் போய் ரிவர்வியூ மிரர் சுரண்டுவான், அந்தாண்ட ரிவர்வியூ மிரர் சுரண்டுவான், பின்னாடி கண்ணாடியை சுரண்டுவான், இண்டிகேட்டர்லாம் சுரண்டுவான். எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டுட்டு காரை ஓப்பன் பண்றது கீங்கின்னு பண்ணா அது பக்கத்துக்கு அந்த கார் ஃபுல்லா பனி இருக்கும். பனி வந்து பின்னாடி ரெட் லைட் பண்ணிட்டு அது உள்ள இருந்துட்டு கீங்கின்னு, ஆனா போய் என் வீட்டுக்காரே கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி முந்தா நாள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பனி வந்து கண்ணாடியில படிஞ்சிருந்து கார் மேல இருந்து. அது மட்டும், பட் இந்த ஊர்ல அது பெருசா வராதுன்னு சொல்றாங்க. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு நாள் 2 நாள் வரும்ட்டு. 1967 பயங்கர பனி, நல்ல பனி. டவுன் சென்டர் போட்டோஸ் வந்து நான் இதுல NHSல பார்த்தேன். ஸோ இங்க இல்லடா கிஃபின் அவளுக்கு வந்து சொல்றேன், இங்க கிடையாதுப்பா. ஆனா அவ பர்மிங்ஹாம்ல இருக்கா ஆக்சுவலி. பக்கத்து ஏரியால ஸ்காட்லாந்து பக்கம் தானங்க உங்களுக்கு. அதுதான் ஜாக்கி, இதுவே இப்ப ஸ்காட்லாந்து கொஞ்சம் பக்கம் தான். அதுதான் சொல்றேன், இப்ப அதை விட இங்க லிவர்பூல் அதை விட தூரத்துல இருக்கு, மான்செஸ்டர் ரொம்பவே தூரத்துல இருக்கு. ஆனா மான்செஸ்டர்ல எல்லாம் இது பனி பொழிஞ்சிருக்கு, இங்க இல்லன்னு சொல்றேன் நான். ஓகேவா? சோ அடுத்து வந்து என்னன்னா, பிரபாகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாராம், யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்ல, நன்றிகள். அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்கன்ட்டு மாயாகுமார் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து லைக் நம்பர் 253. எல்லாரையும் சொன்னீங்க கரெக்ட். ஜாக்கி தங்கமே, ரஞ்சித் முகமுடியை கழட்டு வர மாட்டார் அப்படின்னா கழட்டுவார். இன்னைக்குதான் கோவமைப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கழட்டி தானே ஆகணும். இதுக்கு மேலேயும் கழட்டலன்னா நம்ம தெரிய மாட்டோம். ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாரும் எடுத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சிடும். நிலைசிமை லேட் என்ட்ரின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கோமதி அவர்கள் வந்து திஸ் இஸ் ஆல் காஸ்ட் ஆஃப் த ஹோஸ்ட், ஹி நெவர் அட்ரஸ் தி இஷ்யூ ப்ராப்பர்லின்னு கோமதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிருபாகரன் அவர்களும் லைக் அலர்ட் கொடுத்திருக்காரு, நன்றிகள். அண்ட் திஸ் இஸ் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி ஐ கேன் ஏபிள் டு ஜாயின் த லைவ் டுடேன்னு மாயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் வந்து சிட்டுக்கு கோவம் வருது மொமெண்டா. ஆமா, சிட்டிக்கு கோவம் வருது. அண்ட் நிலோஜன் அவர்கள் 4 minutes more சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமா, நிலோஜன் அவர்கள் வந்து லவ் யூ கைஸ் சொல்லிருக்காங்க. திருப்பி பிரியா அவர்களும் லைக் அலர்ட் கொடுத்திருக்காங்க. புவனா சொல்லிருக்காங்க ஜாக்கி ஹூடி சூப்பர் பட் ஷோ த வேர்டிங் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்கா. ஒன்னும் வேர்டிங் இல்ல, பால்மரோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கா. மில்டன் போலாம். ஆமா, ஓகேவா? அதே மாதிரி டபுள் மீனிங் பேசலாமா? குழந்தைகள் பாக்குறாருன்னு கமல் சொல்வாரு. குழந்தைகளுக்கு புரியாது டபுள் மீனிங். நெல்லைசீமை, அதனால இப்ப ஒன்னும் இல்ல. நெல்லைசீமை சில்ட்ரன் ஆர் லைக் அவர் கிரீன் சாண்ட். நோ, என்னதான் பாத்தீங்களா கீழே வச்சிருக்கா பாருங்க அவர். நோ ப்ராப்ளம், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி கிரீன் சிங்கிள் மீனிங்கா. ஓகே, சாச்சனா இஸ் ஈக்குவல் டு அனிதா பிளஸ் காயத்ரி பிளஸ் மாயா சொல்லியிருக்காரு. ஜாக்கி எவ்ரி சிங்கிள் அடல்ட்ஸ் வில் ஜோக் எவ்ரி கண்டஸ்டன்ட் ஹஸ் டன் த டபுள் மீனிங் இஸ் நாட் பேட் அப்படின்னு. கண்டிப்பா அதுல என்ன அதுல இருக்கு. நாளைக்கு ஒரு ஸ்பெர்ம் கதை சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெர்ம் கதை பார்த்தேன், நாளைக்கு அந்த ஸ்பெர்ம் கதை சொல்றேன்.
பிரிஸ்டோல்லயும் வந்து ஸ்னோ ஆச்சா இன்னைக்கு ஏஜேஎம் அவர்கள் சொல்லியிருக்காப்ல. ஓகே. மாயாகுமார் சொல்றாங்க, டூ யூ கைஸ் ஹேவ் தேங்க்ஸ் கிவிங் பிரேக் தேர் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையா? நமக்கு தெரியல. பிபி என்ற ஜூல ரஞ்சித் ஒரு பள்ளியாம் அந்த வீட்டுல இருக்குன்னு மறந்து போச்சு. அப்பப்போ பள்ளி கத்தும், நாமினேஷன் வந்தா போய செவத்துல ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா. அண்ட் டோன்ட் கமெண்ட் சர்ச்சிங் மியூசிக் சூப்பர் அண்ணி மேடமா. ஓ ஓகே, என்னதான் சொல்லிருக்காங்க ராஜி வந்து, அண்ணி மை நேம் ராஜி, ஃபாலோயிங் லாஸ்ட்லி அப்பா என்ட்ரி எபிசோட், எனக்கு வாய்ஸ் அண்ணி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இப்பெல்லாம் வந்து பொங்கல் கியூ இல்லையா அப்படின்ட்டு கேட்டிருக்கா. இருக்குடா, மறைஞ்சிருக்கு, எல்லாமே ஹிடன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஃபோல்டரை ஹைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹைடுல இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து ஒருத்தர் வந்து கேட்டா, கொஞ்ச நாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான், ஏன் இப்பெல்லாம் வந்து இது இல்லையா அப்படின்ட்டு. உங்களுடைய அஞ்சரை பெட்டி ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்ததாம், மாயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. அதே நேரத்தில் பிரியா அதை எடுத்துணும். பிரியா வந்து ஒரு பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தா. நான் சொன்னேன், ஏய் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இல்லை அது வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக பாக்ஸ் எடுத்து. நீங்கள் இன்னும் பிரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதை. ஆமாம், இதை எப்படி பிரித்து எப்படி கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரணுமா? பின்னாடி இருக்கு ஜாக்கி, கத்திரிக்கோள் உங்களுக்கு பின்னாடி இருக்கு தெரியும். ஸோ அஞ்சரை பெட்டி. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். தெரியுது. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். சரி, ரைட். பிரியா மாயாகுமார் படிச்சுனா பார்கவிட்ட சொல்லியிருக்கா, ஃபர்ஸ்ட் திங் ஐ நோ பிஃபோர் கமெண்டிங், ஐ நோ தட் தி ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ பிஃபோர் கமெண்டிங் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி அதர்ஸ் ஐ வாண்ட் டு ஜாக்கி டு டெல். இல்ல அந்த அவங்க கரெக்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புவனா டிவியில பாக்குறவங்களுக்கு எப்படி வந்து அவங்க லைக் பண்ணணும் டிவியில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தருண் விக்னேஷ் அதுக்கான பதிலும் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. புவனா வந்து மினிமைஸ் த வீடியோ அண்ட் கோ கிளிக் ஆன் த லைக் யூசிங் யுவர் ரிமோட், யூஸ் டவுன் ஆரோ, ஈவன் ஈஸியர், ஜஸ்ட் கோ டூ லைக் பார்ட் ஃப்ரம் ஃபோன் ஆர் டேப். போன்லயோ டேப்லயோ லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை டிவியில பாக்குறீங்கன்னா வீடியோவை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து உங்க ரிமோட்டின் மூலமாக டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் பட்டனை உங்களால பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் பிரேம் கோகுல் வந்து ரஞ்சித் சொல்லிட்டேன், அதெல்லாம் படிச்சுட்டேன். நிலோஜன் வந்து லவ் யூ கைஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் விஜேஎஸ் மாதிரி தானே சொன்னீங்க. என்னங்க லவ் யூ டூ சொன்னா விஜேஎஸ் நான் லவ் யூ டூ சொன்னதே இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. நீங்க தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னீங்க லவ் யூ வந்து பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னீங்க. இப்ப என்னன்னா லவ் யூ டூ சொன்னதுக்கு ஏன்னா நீங்களே எனக்கு லவ் யூ சொன்னதுக்கு போட்டிருந்தீங்க. கூட இல்ல, அதுக்கு பதிலே இல்லாம இருந்தது. அதனாலதான் தெரியும் அதோட எதிர்ப்பு எங்க இருந்து வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாயா மாதிரி விஜேஎஸ்க்கு சாச்சன் அப்படின்னு நீங்க அப்படியே சொல்லி அப்படியே சொல்லிட்டு தான் மரியாதை பாப்பீங்க. அதேதான் ஆரம்பத்துல இருந்து இந்த வழக்கமே இல்லை. எப்படி என்ன ஒண்ணு கேட்டு சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து பழக்கமே கிடையாதுமா, திடீர்னு எப்படி வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த மாதிரிதான் எல்லாருக்கும். ஓகேவா, வாங்க. அண்ட் கலைசெல்வி இப்பதான் வந்திருக்காங்க. மாயா வந்து சொல்லிருக்காங்க, ரிமைண்ட்ஸ் மீ when I came to USA 20 years back அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. அந்த பதிவு போனா வந்து சுதா மேம் ப்ளீஸ் ரீட் மை மெசேஜ் அபவ் லைக். படிச்சுட்டேன்டா, இப்பதான் சொன்னேன் அது. யூஎஸ்ஏ வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸ் இருக்கான். ஹாய் அண்ணா அண்ணி, நாட் வாட்சிங் பிக் பாஸ், ஒன்லி யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா சேகர் அவர்களும் பிரியாவும் வந்து அந்த லிங்க்லாம் அனுப்பிச்சு இப்பதான் இருக்கிறதுலே நிறைய சீப்பா எல்லாமே கிடைக்கும், வாங்கினா இப்போ வாங்குங்க ப்ரோ, அதெல்லாம் வாங்கி அதை கிஃப்ட் கொடுப்பாங்க தேங்க்ஸ் கிவிங்காக, அதுக்காகன்ற லிங்க்லாம் அனுப்பிச்சிருந்தா. தேங்க்யூ. ஓகே. What are you going to cook using the new spice box? வச்சு என்ன குக் பண்ண போறீங்கன்னு உங்களை போனா பாலகணேஷ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் இருக்கிறத பத்தி அவங்க கேட்கல. இத இப்ப என்ன நியூவா குக் பண்ண போறீங்க? அஞ்சரை பெட்டி வேற வந்திருக்கு, அதுல போட்டு மசாலா வச்சு ஒண்ணுலாம் கிடையாது. தேங்க்ஸ் கிவ் வந்து யூஎஸ் கல்ச்சர், இங்க வந்து இது வந்து அபிஷியல் கிடையாதுன்னு கிஃப்டின் அவர்களும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து லவ் யூ ஜாக்கின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் ஹார்ட் சும்மா தெரியாத மாதிரி ஒரு ஹார்ட் போட்டிருக்கா. சிமி தெரியவே இல்லை, அதுக்கு ஹார்ட் பார்த்தாலே லவ் யூ மோர் சுதான்றத போட்டு எனக்கு ரெட் கலர் ஹார்ட்டும் ஒரு முத்தம். கோட் வேர்ட் அக்செப்டட். இதுல இது வேற சரியா. 300 லைக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலங்கேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு. லவ் யூ டூக்கு பேட்டன்ட் விஜேஸ் வச்சிருக்காரா? யாரு வேணா யாருக்கு வேணா சொல்லலாம்னு உல்லாசப்பறை வெயிட்டிங் ஃபார் யுவர் இந்தியா ட்ரிப். வெயிட்டிங் ஃபார் யுவர் இந்தியா ட்ரிப். சங்கீதா சண்முகம் வந்து இன்னும் ஒரு 20 லைக் தான் இருக்குது, கொஞ்சம் எல்லாரும் போடுங்க லைக் அப்படின்ட்டு ஒரு 345 பேருக்கு பாத்துட்டு இருக்காங்க. சோ 344 பேர் கிட்ட பாத்துட்டு
இருக்காங்க. ஸோ லைக் போடாதான் லைக் போடுங்க. லவ் யூ ஜாக்கி அப்படின்ட்டு, லவ் யூ டூ இலங்கேஷ், லவ் யூ. ஓகே. ஸோ சிபி வந்து சொல்லியிருக்காரு, மாகாப்பா அண்ட் ராஜு மாதிரி விஷால் அண்ட் விஜய் டிவி ஆங்கர் உருவாக பாக்குறாங்க, அதான் விஷால வந்து பேம்பர் பண்றாங்க. யாரோ இதற்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, முத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் ஹோஸ்டிங் எல்லாம் கிடைச்சது, நிறைய ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு, திடீர்னு அதுல இருந்து அவர் காணாமல் போனாரு, மைட் பி அவருடைய ஹெட்வைட் காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி. அது கரெக்டான இதுதான். விஜேஎஸ் மேல ஒரு லவ் ஒரு மண்டலம்ல வந்து பிரேக்கப் ஆகுறதுன்னு என் லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் இருக்காரு. அண்ட் சங்கீதார்கள் சொல்லிட்டீங்க நீங்க ஏற்கனவே. தருண் சொல்லியிருக்கா, எஸ் ஒன்லி யூஎஸ்ஏ வந்து தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே எல்லாம் இருக்குமா, இட்ஸ் ட்ரெடிஷன் ஃபார் தேங்க்ஸ் கிவிங் த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட்டிலர்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. ஓகே. தென் தோஸ் பீப்புள் கில்டு த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். உண்மைதான். அது வந்து நம்ம இதுல சொல்லியிருப்பாரு, மார்டின் ஸ்கார்செஸி தான். ஆமா, அவர்தான். அவர் தான் இப்போ எடுத்தார் இந்த படம், லியோனார்டோ டிகாப்ரியோ வச்சு எடுத்தாங்க. கரெக்ட். ஓகே. கொன்றால் பாவம் தின்றால் போச்சு தான் அந்த பாலிசி தான் தேங்க்ஸ் கிவிங்கா. அண்ட் அப்போ வந்து நெல்லிசிமி ஹெட்வைட்லாம் காரணம் தீபக் அப்பர்காரனே, அவர் அங்கெல்லாம் ஹெட்வைட் காட்டுறது இல்லை, ஒன்லி பிக் பாஸ் ஹவுஸ் யாரெல்லாம் வந்து இலகுவா இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் காட்டிட்டு இருக்காரு நெல்லிசிமி. கிருத்திகா சபாபதி, எந்த சீசன் வந்து உங்களுடைய ஃபேவரட் சீசன் அப்படின்னா, உண்மையிலேயே நான் வந்து ஹாரி சீசனை சொல்லுவேன், ராஜு சீசனை சொல்லுவேன். இது ரெண்டுமே வந்து ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அது அது பேர் என்ன, கவின் லாஸ்ட்லி அந்த சீசன் வந்து ஓகே தான். இப்ப அந்த கவின் லாஸ்லி விஷயங்கள் என்ன, நான் இப்ப திடீர்னு வந்து இந்த இதுல ஒரு அது பேர் என்ன ரீல்ஸ்ல ஒரு பாட்டு மட்டும் அந்த லைன் மட்டும் நல்லா இருக்கும், திடீர்னு கேட்டீங்கன்னா ஃபுல் பாட்டா கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி கவின் லாஸ்லி இதை விட்டுருங்க, கவினோட சாண்டியோட அந்த காமெடினா இப்ப தனித்தனி கிளிப்பா பார்க்கும்பொழுது நல்லா இருந்தது, அப்பயும் ஓகே தான். பட் ஆனா அது வந்து ரொம்ப டாக்ஸிக்கா, மீரா மிதுன்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணி போயிட்டு இருந்தது அது. பட் ஆனா ஆரி இது வந்து செம்ம டாக்ஸிக்கா இருந்தாலும் அது வந்து நிறைய ரிலீஃப்க்கு நிறைய விஷயங்கள் இருந்தது அதுல. ஓகே, அதுதான். நான் வந்து என் அக்கௌண்ட்ல இருந்து ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல இருந்து லைக் பிரஸ் பண்ணிட்டலாம், பின் குறிப்புல என் கணவருக்கு பிபி ரிவ்யூ பாக்குறது பிடிக்கிறாரு, அவர் கிடக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நைட் டு see all jacket. ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஊர்லயும் இதை விட வந்து செல்ஃப் பில்ட் இல்லைன்னு நினைப்போம், ஆனா இன்னொன்று கொடுப்பாரு ஒத்த கண்ணன், அதை கண்டுபிடிப்பதுதான் இந்த சீசன் சாட்சனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கருப்பா இருக்கனால she overlooked even by her own girls team. Yes, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், அவங்க கொஞ்சம் கருப்பாவும் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன், அதுதான் இவங்களுடைய இலக்காரத்துக்கெல்லாம் காரணம்ன்றதும், இங்க வந்து நிறம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ரூல் பண்ணும் அப்படின்றதும் நான் அது முன்னாடியே நான் சொன்னது அதுதான். அது வந்து அன்பார்ச்சுனேட் இந்தியன் மைண்ட் செட், அது உண்மை. அது அதாவது அது எப்படி சொல்றது, அதுதான். சரி, ரைட். ஒரே ஒரு சீசன் அன்பு கருத்துக்கு தானே பிடிச்சிருக்காங்க. ரைட், முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். டைம் ஆகி போச்சு. லாஸ்ட் சிஸ்டர் ஒரு பாட்டுன்னு கேட்டுக்காரு ராஜபாண்டே, பாடிடுறேங்க ஏதாவது. ஆனால் உன்னை விட்டு போனாலே நீலா சார்ந்து போகும், வானிலம் தேர்ந்து போகுமே கோப குயிலே, பித்து பித்து கொண்டு தடித்தேன் தானே இன்னை நானே. வாங்க சீக்கிரம். ஐயோ, நீ பாட்டு கேட்டா எனக்கு வரலையே. பட் த கேர்ள்ஸ் ஹேட் ஒயிட் சவுண்ட் டு ஜாக்கி. ஏன்னா அது அதுதான், அந்த எக்ஸ்ட்ரீமும் பிடிக்காது, இந்த எக்ஸ்ட்ரீமும் பிடிக்காது. அதுதான். ஓகே. ஒரு பாட்டுனா டக்குன்னு ஏதோ ஒரு பாட்டு ஏதாவது ஞாபகம் வருதா ஜாக்கி உங்களுக்கு? ஏங்க முடிங்க, அவ்வளவுதான். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க டக்குன்னு. ஹிந்தி பாட்டு தான் பாடுங்களா, உங்களுக்கு தான் தெரியுமே. தும் பாஸ் ஆயே, இது என்ன புது உணர்வோ மனதில் பாயுதே, இது என்ன புது கனவோ நெஞ்சை வருடதே, இது சுகம் புது சுகம் இனி எல்லாம் இனிமை, புது யுகம் தினம் தினம் இனி எல்லாம் புதுமை. அவ்வளவுதான். ஓகே. ரடின் பிரவீன் வந்து ஜாயின் மை பிரேக் லைஃப் ஃபினிஷிங் வாவ் அப்படின்ட்டு அருண் பாக்யா. அதுக்கப்புறம் சிமி வந்து லவ் சிம்பிள்ஸ் அண்ட் கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூன் கேஜி. அந்த படம் என்ன நான் பண்ணல, அதெல்லாம் பண்ணணும். எங்க நிறைய இந்த வாணிப்பிரியா வந்து ஏஆர் ரஹ்மான் டிவோர்ஸ் நியூஸ் தெரியுமா, நான் பேசிட்டேமா, அதை நம்ம கம்யூனிட்டிலையும் போஸ்ட் போட்டிருக்கேன்.
பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் கிரேட் ரிவ்யூ. லவ் யூ போத். குட் நைட்ஸ் காய்ஸ். குட் நைட் வந்து கிருபாகர் ராமச்சந்திரன் ஆல்சோ எல்லாருமே வந்து குட் நைட் சொல்லியிருக்காங்க. காசி நைட் அப்படின்ட்டு கிஃபின் சொல்லியிருக்காங்க. ஸ்லீப் வெல் போத். தேங்க்யூ ஸோ மச். மேடம் ஜாக்கி தமிழ் ஜாக்கி ஹிந்தி பாட்டு பாட வந்தா நீங்க தமிழுக்கு மாத்திட்டீங்க, தமிழ் இம்போசிஷன் அப்படின்ட்டு. குட் நைட் கைஸ். தருணி கிருஷ்ணாஜி ஜாக்கி ஆர்மி தான் பட் என்னது சிமோன் சீன் அண்ட் ஆர்மி 2. தேங்க்யூ ஸோ மச் ஜாக்கி அண்ணா. ப்ளீஸ் சிங் தட் சாங் அப்படின்ட்டு. तुम पास आए वो கேட்டிருக்காரு. तुम पास आए यूं मुस्कुराए तुमने न जाने जा सपने गिता है. அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ரொம்ப இதா போனோம். மூடு இருக்கும்போது நல்லா பாடலாம். அதேதான். அம்மா அப்புக்கு அது ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் கேட்டு. கபூத்தர் ஜா 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 கபூத்தர் ஜா ஜா ஜா. அதனால ஸோ தருணி கிரீன்ஸ் வந்து சம்டைம்ஸ் கிரீன்ஸ் அண்ட் ஆர்மி 2 அப்படின்ட்டு இலங்கேஷ், சிமிச்சல்லா, போனா எல்லாருமே வந்து பாடுறதுக்கு ராஜா கார்த்திக் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ thank you guys. ராஜேஷ் கிருபா எல்லாருமே அரிசோனா way better than right. Okay, thank you so much for watching this episode. தியாகராஜன் வாய்க்கு தான் சக்கரை போடணும். ஒரு நாள் சொல்லிட்டு போனார் 2 மணி நேரம் பேசுறேன். அது 2 நாளா 2 மணி நேரம் எப்படியோ நான் எங்களையும் மீறி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே 137 பேரு 285 லைக். அதுக்கப்புறம் வந்து தருண் விக்னேஷ், சிமி, அதுக்கப்புறம் வேற யாரு சித்ரா எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. ஏன்னா 2 மணி நேரம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். இது இன்னும் மோர் கம்ஃபர்டா இருக்கு எங்களுக்கு இந்த லைவ் வர்றது. நிறைய பேருக்கு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியாக அது போகிறதும், நாங்கள் 2 பேரும் தனியாக பேசுறதை விட இந்த மாதிரி பேசுறது வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் சில விஷயங்களை பேசுறதுக்கும் நல்லா இருந்தது. அதில் வந்து அந்த யானை பத்தின விஷயங்கள் நேற்று பேசுறது கூட வந்து எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கான ஆடியோ நோட்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றியும் பேரன்பும். ஸோ சாஸ்தா கந்தசாமி வந்து கடைசியாக வந்து அவரு வந்து ஒரு $5 போட்டிருக்காரு. ஹையா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். குட் நைட் டு ஆல். குட் நைட், ஹாப்பி ட்ரீம்ஸ். குட் மார்னிங் டு இந்தியா. எல்லாருக்கும் வந்து நல்ல என்ன சொல்கிறது, அன்றைய காலை வந்து சிறப்பாக இருக்கட்டும். நல்ல வேலைகள்லாம் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருங்க. ஸோ நிலை சிமை ஆல்சோ குட் நைட். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்டு பேப்பல், அதாவது யூஎஸில் இருக்கவங்களுக்கு பேப்பல் QR கோடு இருக்குது. இந்தியனுக்கு வந்து ஜிபே இருக்குது. UK அண்டு இந்தியன் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ தேர். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நாளைய எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.